जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरु बोधेन्द्र स्वामिनः जय। ஸ்ரீ பகவானோட ஏழு அவதாரத்திலையும் ஒரு ஸ்திரீ ஜெயம் காணப்படுறது. ஸ்திரீ ஜெயம் பண்றது என்கிறது ஒரு சாதகனுடைய வாழ்க்கையில ரொம்ப பிரதானம் அப்படின்னு ஈஸ்வரன் காட்டித்தார் அவதாரத்துல. சாதகன் சாதனா காலத்துல குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி போகிறது. குதிரைக்கு கடிவாளம் போட்டா அது அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காம நேர போகும். நடுவுல ஏதாவது அதை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நடுவில் வந்தா காலால ஒரு உத கொடுத்துட்டு போகும். இந்த மாதிரி ஆத்தியாத்மிக சாதகன் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க, இந்த ஆத்தியாத்மிக ஜீவிதம் ஆரம்பிக்கிறத ஜீவிதம்னு ரெண்டு சொல்றது. பிறக்கிறதே எல்லாருமே மிருகம் தான். பிறக்கிறவ யாரு பிறந்தாலும், அது மனுஷன் பிறந்தான்னு இருக்கட்டும், மனுஷனாக பிறந்ததுன்னு இருக்கட்டும், இல்லாட்டனா மிருக யோனியில பிறந்ததுன்னு இருக்கட்டும், பிறந்தா அது மிருகம் தான். பிராமணனுக்கே ஒரு குழந்தை பிறந்தா கூட அந்த பிராமணனுக்கு பிறந்த குழந்தை பிராமணன்னு சொல்லிட முடியாது. பிறந்த உடனே பிராமணன் ஆகுதில்லை. சம்ஸ்காரேன துஜகான்னு சொல்றது. பூணல் போட்டதுக்கு அப்புறம் தான் துஜன் ஆகிறதுங்கிறது. அது பிராமணனுடைய வாழ்க்கையில சொல்றது. அது சம்ஸ்காரம்ங்கிறது ஒரு பிக்சரைசேஷன். அதாவது பிக்சரைஸ் பண்ணி வைக்கிறான் எனக்கு. அட்லீஸ்ட் என்ன, இந்த எந்த சம்ஸ்காரமும் எந்த சம்பிரதாயமுமே உள்ள நடக்க வேண்டியதுதான். பூணல் போடுறது அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தா, வாஸ்தவத்துல அந்த பூணல் போடுறது கூட ஒரு நம்மளை தரிக்க வைக்கிறதுக்கு, நீ சம்ஸ்காரத்தால நீ துஜன் ஆயிருக்காய் அப்படின்னு தரிக்க வைக்கிறதுக்கு தானே வழிய, பூணல் போட்ட மாத்திரத்திலேயே அவன் வேத நிஷ்டன் ஆயிடுறது இல்லை. அப்போ பூணல் போடுறதுங்கிறது அது ஒரு ஆக்ஷன்ல வருத்தனம். தட் யூ ஷுட் பி இன் எ ஸ்பிரிச்சுவல் பாத் ஃப்ரம் நவ் அப்படிங்கிறது வருத்துறதுக்கு ஒரு வெளியில ஒரு சம்ஸ்காரம், பிசிக்கலா ஒரு சம்ஸ்காரம்னு பண்றான். ஆனா அந்த சம்ஸ்காரம் வாஸ்தவமா நடக்க வேண்டிய இடம் உள்ள. இதனாலேயே பூணல் போட்டு முடிச்ச உடனே காதுல ஒரு பிரம்மோபதேசம் முடிச்ச உடனே காயத்ரி மந்திரம் சொல்றா இல்லையா, சொல்லி முடிச்ச உடனே ஒரு மந்திரம் சொல்லுவா காதுல, வேத மந்திரம். அது பிரம்மணாணி ஸ்தா அப்படின்னு ஒரு வாக்கியம், வேதத்துல வர வாக்கியம் காதுல சொல்லுவா. இது என்னத்துக்கு சொல்றா அப்படின்னா, பூணல் போட்டதுனால மட்டும் நீ பிராமணன் ஆகலை. நான் பிராமணன் ஆகிறதுக்கு தான் பூணலே போடுறது. பூணல் போட்டா பிராமணன் அர்த்தம் இல்லை, பிராமணன் ஆகிறதுக்கு பூணல் போடுறது. அதாவது பிராமணன் அப்படிங்கிறது அந்த ஆத்தியாத்மிக ஜீவிதத்துல அவன் எந்த உயர்ந்த இடம் அடையணுமோ அந்த இடத்தை அடைய வைக்கிறதுக்கு இந்த பூணல் போடுறது. பூணல் போட்டதுனாலேயோ காயத்ரி கேட்டதுனாலேயோ அவனுக்குள்ள அந்த பிரம்மண்யம், நான் சொல்லப்பட்ட பிரம்மண்யம் ஜாதியே இல்லை. நான் சொல்லப்பட்ட பிராமணங்கிறது நான் ஜாதியை குறிக்கவே இல்லை. நான் சொல்லப்பட்ட பிராமணன் சொல்றது ஞானத்தை குறிக்கிறது. அப்போ அந்த ஞானத்துக்கு உண்டான மார்க்கம் ஆத்தியாத்மிக மார்க்கம். அதாவது ஒரு மனுஷன் ஈஸ்வரன் ஆகிறதுக்கு உண்டான வழி ஆத்தியாத்மிக மார்க்கம்.
அதுக்கு தான் இந்த வித்யக்கு ஆத்தியாத்மிக வித்யான்னு பேர். பகவானும் கீதையில சொல்றத உத்தவகீதையில சொல்றத சொல்றான், ஆத்தியாத்மிக வித்யா வித்யானாம். நான் வித்தியர்களுக்குள்ள ஆத்தியாத்மிக வித்யா இருக்கேன். என்னன்னா பகவானுடைய எண்ணமே என்னன்னு கேட்டா, பகவானுடைய எண்ணமும் சரி, குருவனுடைய எண்ணமும் சரி, சிஷ்யனை சிஷ்யனாவே வைக்கிறது இல்லை. அந்த சிஷ்யனை குருவா மாத்துறதுதான் எந்த குருவுடைய வேலை. அதே மாதிரி ஈஸ்வரனுடைய வேலை என்னன்னா ஈஸ்வரனாக ஆக்குறது. மனுஷனுக்கு முதல்ல மனுஷத்துவத்தை கொடுத்து அதுக்கப்புறம் ஈஸ்வரத்துவம் ஆக்க கொடுக்கறது. மனுஷனுக்கு முதல்ல மனுஷத்துவம் கொடுக்கறத, அவன் மனுஷனா இருக்கான் அப்படின்னா அவனுக்குள்ள விவேகம் போடுறதுதான் மனுஷனாகிறது. விவேகம் மாத்திரம் தான் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸா இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா மிருகமும் எல்லா மனுஷியாலும் சமமாத்தான் இருக்கா. ஏதோ 4 விஷயத்துக்கு பின்னாடி போயின்னு இருக்கிறதுக்கு தான் இருக்கா. ஏதோ 4 விஷயம், அது ஆகாரம், தூக்கம், பசி, மைதுனம், பயம் அப்படின்னு அதை சொல்றது. அப்போ மனுஷனாகவே என்னைக்கு ஆகிறான் அப்படின்னு பார்த்தா, இந்த மனுஷன் ஆகிறதுங்கிறது விவேகம்னு ஒண்ணு வந்தா மாத்திரம்தான் மனுஷன் ஆகிறான். விவேகம் அப்படிங்கிறது இந்த நித்திய வஸ்து ஏது, அனித்திய வஸ்து ஏது, சாஸ்வதமான பொருள் ஏது, தாத்காலிகமான பொருள் ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அந்த பகுத்து தெரிஞ்சுக்கிறது. அதை தெரிஞ்சுக்கிறதுன்னு வரும்போவே என்ன ஆயிடுறது, ஒரே ஒரு வஸ்து மாத்திரம்தான் சாஸ்வதமா இருக்கு, பாக்கி எல்லாம் என்னை விட்டு போயிட்டே தான் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கு மேல எவ்வளவோ நம்ம பில்டிங் கட்டி போடுவோம். ஆனா நான் ஒரு நாளைக்கு இங்க சொன்னேன், மறுபூமி தானே டெசர்ட்னு சொல்லுவா. தமிழ் டெசர்ட்டுக்கு என்ன சொல்லுவா? டெசர்ட்டுக்கு என்ன சொல்லுவா? பாலைவனம். இந்த பாலைவனத்துல பில்டிங் கட்டுற மாதிரி ஒரு சம்பிரதாயம். பாலைவனத்துல பில்டிங் கட்டினா எப்படி இருக்கும்? அது மண் வந்துடுறது இல்லையா? மண்ணு காத்து இந்த மண்ணை அப்படியே அடிச்சுட்டு போயிடும். அது மாதிரி விவேகம் இல்லாம இருக்கிற காலம் வரைக்கும் இதெல்லாம் ஸ்ட்ராங்கா நிற்க போறது, இதெல்லாம் ஸ்ட்ராங்கா நிற்க போறது, இதெல்லாம் ஸ்ட்ராங்கா நிற்க போறது அப்படின்னு தோணும். ஆனா விவேகம் ஒண்ணு வந்துட்டானா, அந்த விவேகம்ங்கிறது ஹிருதயத்துக்குள்ள இல்லை, விவேகம்ங்கிறது அந்த புத்திக்குள்ள பிரகாசிக்க ஆரம்பிச்ச உடனே எதெல்லாம் சாஸ்வதம்னு பிடிச்சு வச்சுட்டு இருக்கோமோ அதெல்லாம் கைவிட்டு போயிடும், அதானே விட்டு போயிடும். அது சொல்லுவா, இந்த சிவவாக்கிய பாடல்னு ஒரு பாடல், அதுல ஒரு ரொம்ப பிரசித்தமான ஒரு பாடல், உள்ளதெல்லாம் உள்ளதில்லை, உள்ளதற்கு நாசம் இல்லை, நாசம் உள்ளதில்லை, நாம நாம பாகிமாம். கேக்குறதா? அதுல பக்கத்துல வேணா போய் உட்காந்துங்க. உள்ளதெல்லாம் உள்ளதில்லை. விவேகம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எதெல்லாம் இல்லாததோ, சாஸ்வதமா இருக்க போறது இல்லையோ அதெல்லாத்தையும் உள்ளதுன்னு பிடிச்சு வச்சுக்கிறது. இதுல சாஸ்வதத்துவம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத, இந்த விவேகம் வரத்த என்ன தெரியும், அது விவேகமே எப்படி வரும்? அந்த விவேகத்தை கொடுக்கறதுக்குத்தான் பகவான் நமக்கு துக்கத்தை தர. இவ்வளவு நான் பிறந்ததுலேருந்து இவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறேனே, இப்படி நான் போட்டு கஷ்டப்படுத்தணுமா? நம்மளே பகவான் கிட்ட கேட்போம், உனக்கு கண் இல்லையா, உனக்கு கருணை இல்லையா? எப்படி இருக்கு? கங்கைட்ட போய் உங்ககிட்ட ஜலம் இல்லையா கேட்கிற மாதிரி இருக்கு. பகவான் கிட்ட கருணை இல்லையான்னு கேட்கறது கடல்ல போய் கடலே உனக்கு ஜலமே இல்லையா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. பகவானே உருவாக்கி வச்சிருக்கிறது கருணைங்கிற திரவியத்தால, பகவானை பண்ணி வச்சிருக்கிறது காருண்யம்ங்கிற அந்த திரவியத்தால. அதனால பகவானே உனக்கு கருணை இல்லையா, பகவானே உனக்கு அப்படி இல்லையா, உனக்கு இப்படி இல்லையா நம்ம கேட்போம். அதெல்லாம் எது வரைக்கும்னா அந்த விவேகம்ங்கிறது வர்றது வரைக்கும். ஏன் பகவான் கருணை இல்லாதவனை போல நடிக்கிறான் அப்படின்னா கருணையினாலேயே. இந்த கஷ்டம் நமக்கு தரதுங்கிறது, ஒரு டாக்டர் குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடுறது அப்படிங்கிறது குழந்தைய வலி அனுபவிக்க வைக்கணுங்கிறதுக்காக இல்லை, அதுக்கு வியாதி சரியாகணுங்கிறதுக்காக. இது மாதிரி பகவான் நமக்கு கஷ்டத்தை தரதுங்கிறது ஒரு டாக்டர் மாதிரி. அப்பப்போ ஒரு பிஞ்சு கொடுத்து, ஒரு குத்து கொடுத்து கொஞ்சம் நம்மளை கஷ்டப்படுத்தி
அந்த கஷ்டம் அனுபவிக்கிறத நமக்கே உள்ள தோண ஆரம்பிச்சிடும். சே, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இது வேணுமா, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு நான் இதை எடுத்துக்கணுமா அப்படின்னு அந்த கஷ்டத்தை அனுபவிக்க தங்கத்தை தங்க கட்டியா வச்சிருந்தா யாருக்கு பிரயோஜனம்? இல்ல தங்கமா தான் இருக்கும், ஞான தங்கமா இருக்கும். ஒரு பாட்டு கூட உண்டு, தமிழ் சினிமா பாட்டு, ரொம்ப பழைய காலத்து பாட்டு. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான தங்கமே அப்படின்னு அந்த ஞான தங்கமா தான் இருக்கும். ஆனா தங்க கட்டியா இருக்கும், அது யூஸ் இல்லை. அந்த கோல்ட் ஸ்மித் அதை போட்டு பட்ட 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 பட்டான்னு 10 அடி கொடுத்து அதை கொஞ்சம் இழுத்து அதை விஸ்தாரப்படுத்தி ஆமா சுரங்கமா தான் இருக்கும். சுரங்கம் ஒருனா தங்க சுரங்கம், அந்த சுரங்கத்துல இருந்து கிடைக்கும். அது அப்போ அது 4 அடி கிடைச்சா தங்கம் ஆபரணமா மாறிடுறது, பூஷணமாயிடுறது. அடிக்காத வரைக்கும் தங்கம் கட்டியா இருக்கு, அடிச்சு அதை சரிப்படுத்தணுமா அது பூஷணமா மாறிடுறது. அந்த பூஷணமா ஆகிறதுக்கு தான் கருணை இருக்குங்கிறதுனாலதான் அடிக்கிறார், கஷ்டம் கொடுக்கிறார். என்ன பட்டதிரி நாராயணியம் ஆரம்பிக்கிறத பட்டதிரி சொன்னார், பகவானே உன்னுடைய இந்த சிருஷ்டி சேஷ்டையை நான் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சுடுத்து நீ கஷ்டப்படுத்தலை, நீ உன்னுடைய கருணையை காட்டுறாய். இந்த கருணை இல்லாத எனக்கு இந்த வியாதி வந்திருக்குமா? இந்த வியாதி வரலைன்னா நான் இந்த சரீரத்தையே வச்சு அபிமானப்பட்டு இருந்திருப்பேனே. இந்த வியாதின்னு ஒண்ணு வந்ததுனால இன்னைக்கு குருவாயூரப்பா நான் உங்ககிட்ட ஓடி வந்துட்டேனே. அப்போ அந்த அந்த கஷ்டத்தை கொடுக்கறது, அந்த கஷ்டத்தை கொடுக்க முள்ள அந்த விவேகம் வந்துடும். இந்த விவேகம் வர அப்பதான் அவன் மனுஷன் அப்படிங்கிற நிலைக்கு வரான். அது வரைக்கும் மிருகமா தான் இருக்கான். அப்ப இந்த விவேகம்னு வந்துருத்துன்னா நாசம் உள்ளதில்லை அப்படிங்கிற அந்த அறிவு வந்துடும். நாசம் உள்ளது எதுவுமே எல்லாம் சுத்தி வர பாக்குறது எல்லாமே என்கிட்ட இருந்து ஒரு நாளைக்கு போயிட்டே இருக்கு. அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் நாசம் இருக்கு. அப்ப இது நிஜமான உள்ளதுங்கிறது இந்த நாசம் உள்ளது இல்லை, நிஜமாக உள்ளதுங்கிறது எனக்குள்ள இருக்கிறது. அந்த உள்ள இருக்கிறது தான் நிஜமான உள்ளது. அது என்னமா இருக்குன்னா ராமநாம பாகிமா அப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு. அப்போ அந்த ஆத்தியாத்மிக ஜீவிதத்துல போக போக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இது மாதிரி தடைகள் வரும். பகவானை அடையறதுக்கே தடைகள் வரும். ஒண்ணுமில்லை, ஒரு சினிமா பார்க்க போனோம்னாலே எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சுட்டு போறோம். ஆட்டோ கிடைக்க மாட்டேங்கிறது, அங்க போனா கூட்டமா இருக்கு, கூட்டத்துல டிக்கெட் கிடைக்க மாட்டேங்கிறது. அப்படியே டிக்கெட் கிடைச்சுட்டாங்கன்னா 2 பேரா போனா ஒரு ஆளுக்கு எங்கேயோ இருக்கு, இன்னொரு ஆளுக்கு எங்கேயோ இருக்கு. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு போய் உட்காந்து சினிமாவை பார்க்கிறோமே. இது பகவான் அப்படிங்கிறது, இந்த உலகம்ங்கிற இந்த நாடகத்தை அமைச்ச இந்த பகவானை பார்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அப்போ அந்த பகவானை பார்க்கணும்னு போகப்பட்ட அந்த ஸ்திதியில் இருக்காள். இப்போ நான் ராமாயணத்துல ராமனும் லக்ஷ்மணனும் சாதகாலா இருக்கா. ஜெகன்மாதாவை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சாதகங்கிற அந்த சாதகாலா இருக்க காட்டித்தரா எப்படி ஒரு சாதகன் என்னென்ன பண்ணணும். அதுல முதல்ல வரத்த ஒரு ஸ்திரீய வதம் பண்றார் தாடகாக. நேற்றுக்கு அதை சொல்லிட்டேன். ஆனாலும் பகவான் அப்படின்னு சொல்லியாச்சானா, பகவான் அப்படிங்கிறதுனா யாரையுமே வதம் பண்ண முடியாது. யாரையாவது வதம் பண்றதுன்னா அது பகவான் கிடையாது. எந்த அவதாரம் ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணலை, ஹிரண்யகசிபுவுக்கு வதம் பண்ணலை, தாடகைய வதம் பண்ணலை, பூதனாவை வதம் பண்ணலை, கம்சனை வதம் பண்ணலை. எல்லாமே அனுகிரகம். தன்னை கொடுக்கிறார், அவனை எடுத்துக்கிறார். எல்லாம் வதமா இருக்கு. இந்த இப்போ இவ்வளவு பேர் சொன்னேனே, இவ்வளவு பேர் சொன்னேனே, நேம்ஸ், இவ்வளவு பேருமே ஈகோ என்கிற வடிவில் இருக்கு. அகங்காரம். அந்த அகங்காரத்தை அப்படியே அவன்கிட்டேந்து எடுத்துண்டு அவனுக்கு அந்த அகங்காரம் போயிடுத்தோம்னா பொட்டியில நிறைய இடம் வந்துடும்.
அகங்காரம் இருக்கிறது எப்படி இருக்குன்னா, ஹிருதயத்துல அகங்காரம் ஈகோ அப்படின்னு ஒண்ணு முளைச்சு நிற்கிறது. அது வேற எதுக்குமே இடம் கொடுக்காம அது மாத்திரம் ஃபுல் பொட்டியும் ஆக்குபை பண்ணிருக்கு. ஹிருதயங்கிற பொட்டி, ஹிருதயங்கிற அந்த பொட்டிய இந்த ஈகோ ஃபுல்லா ஆக்குபை பண்ணிருக்கு. ஆனா அது வெறும் இந்த அப்பளத்துக்கு மலையாளத்துல பப்படம் சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்லை. ஆக்சுவலா அதை எப்படி தெரியுமா, அந்த வேர்டு டெரிவேஷன் ரொம்ப அழகா இருக்கும். பற்பட்டகம் அப்படின்னு அதுக்கு பேரு சம்ஸ்கிருதத்துல. பற்பட்டகம் அது வந்த உடனே சுருங்கி சுருங்கி பப்படம் அப்படின்னு வந்தது. அதை கையில் எடுத்து போட்டு உடைச்சா படம் ஆகும். அதுதான் பப்படம்ங்கிறது. அது உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்லை, பொள்ளையா இருக்குன்னு சொல்லுவா மலையாளத்துல. ஒண்ணும் இல்லை அதுல. அது இந்த ஃபுல் பட்டி ஆக்குபை பண்ணிருக்கு. பகவான் பார்த்தா அதுதான் இந்த ஈகோங்கிறது போலியான நான். பேர்லேருந்து ஆரம்பிக்கும். பேரு, உடம்பு எல்லாம் அதுல, மனசு எல்லாம் உண்டாக்கிடும். ஒன்றும் ஈகோ எல்லாத்தையும் உண்டாக்கிடும். மனசை உண்டாக்கும், இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணும். இது இப்படி எல்லாம் நடந்துருமோ அப்படின்னு தோணும். அவா கிட்ட சண்டையை வேத வைக்கும், இவா கிட்ட என் அபிமானத்தை அவர் வைக்கும். என்னோடதுங்கிற ஃபீலிங் ஒண்ணுமே என்னோடது கிடையவும் கிடையாது. ஆனா அந்த போலியான எல்லாத்தையும் பண்ணி ஒரு மாயாஜலம் காட்டி விடும் இந்த ஈகோங்கிறது. ஸோ அதை பார்க்குற பகவான் அதை அப்படியே எடுத்துட்டா. ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிற அந்த அந்த பப்படத்தை அப்படியே எடுத்துட்டா. அதை போட்டு உடைச்சா. பார்த்தா பொட்டி ஃப்ரீயா இருக்கு. தன்னை உள்ள போட்டு முடிச்சிட்டான். இதேதான் தாடகாட்டே நடந்தது. தாடகைய பகவான் வதம் பண்றது இல்லைங்க. தாடகை அப்படிங்கிற அவளுடைய அந்த ராட்சசத்தன்மைய அப்படியே எடுத்துட்டான். பகவான் அப்படின்னு வந்தாச்சுன்னா அவருக்கு இந்த ராட்சசத்தன்மை அவரை எதுவும் பண்ணாது. எவன் பகவான், அதாவது ஒரு மாத்திரை இருக்கு, கேல்போல் மாத்திரை வச்சுக்கோங்களேன், பாராசிட்டமால். ஏதோ சின்ன குழந்தைக்கு 500 mg கொடுத்தா அதால தாங்க முடியாது. அதே கேல்போல், அதே பாராசிட்டமாலோட 250 mg அது ஒரு 50 வயசு ஆனவா ஒரு அடல்ட்டுக்கு கொடுத்தா அவருக்கும் அது எஃபெக்டே இருக்காது. அதால வியாதியும் குணமாகாது, அதால தோஷமும் வராது என்கிற மாதிரி தான் பகவான் நிறைஞ்சிருக்கான், பூர்ணமா இருக்கான். அவனுக்குள்ள இந்த தாடகனுடைய ராட்சசத்துவத்தை எடுத்துக்கிட்டான்றதுனால அவன் ராட்சசனாக ஆயிட மாட்டான். அவன் ராட்சசனாக ஆயிட மாட்டான். அதனால அந்த ராட்சச தன்மையை அப்படியே பகவான் எடுத்துட்டு அவளுக்கு தன்னை கொடுத்தான். அதன் கம்பன் சொல்றத சொன்னான். சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வையக்குன்று கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது. அவளுடைய நெஞ்சு எப்படி இருக்கு பாருங்கோ. ராமன் இருக்கான், ராமனே முன்னாடி நிற்கிறான். அவளுடைய நெஞ்சம் எப்படி இருக்குன்னா, அவளுடைய ஹிருதயம் எப்படி இருக்குன்னா வைரக்குன்று போல் இருக்கான். ஹார்ட் டு டிஸ்ட்ரக்ட் என்கிற நிலையில் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த வைரக்குன்றில் தங்காமல் அது போயிடுத்தான். அந்த பானம் போயிடுத்தான். அந்த பானம் போனாலும் கவலை இல்லையாம். என்ன அதுல ராமா அப்படின்னு எழுதி இருந்தது. ஒரு க்ஷணம் உள்ள கடந்து உள்ள வழியாக பின்னாடி போச்சு இல்லையா, அந்த உள்ள கடந்து பின்னாடி வழியாக போற அந்த ஒரு செகண்ட் இல்லைன்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் இந்த ராமங்கிற அந்த நாமா அவளுடைய நெஞ்சில ஏறிடுத்து. அது போரும் அவளுடைய சர்வ ராட்சசத்தன்மையும் போக்குறதுக்கு. அந்த ஒரு செகண்ட் போரும் அந்த ராமாங்கிறத நாம உள்ள ஏறெடுத்தது போரும். அப்படி தாடகை அப்படிங்கிற இந்த சாபல்யத்தை ஒரு சாதகனுக்கு ஏற்படக்கூடிய பிரதமமான சாபல்யத்தை இல்லாம பண்ணி அங்கேயே அன்னைக்கு அந்த தாடக எந்த ஒரு வனத்துல தாட்டகாவனம்னு ரொம்ப பிரசித்தமா இருந்ததோ பாருங்க ராமர் இந்த வனவாசத்துல. அதாவது பாலகாண்டத்துல வரப்பட்ட வனவாசத்தை விஸ்வாமித்திரர் கூட போற ஓரோ நாள்லையும் எங்க என்னென்ன தோஷங்கள் இருக்கோ அந்த தோஷத்தை எல்லாமே அப்படியே ரெக்டிஃபை பண்ணிட்டு அங்க ஒரு நாள் தங்கிட்டு போறோம். இதுக்கு காரணம் என்ன? இருந்து தங்கிட்டு போற. தோஷத்தை நீக்கினா மாத்திரம் போறாதா? அங்க தங்கவும் வேணுமா அப்படின்னா தோஷம் போயிடுத்து.
பகவானே இந்த தோஷத்தை நீக்கினா கூட அது எவ்வளவு நாளைக்கு அது பகவானுடைய சாநித்தியம் அங்க இல்லாம ஆயிடுமோ அவ்வளவு நாளைக்கு தான் இருக்கு. பகவானுடைய சாநித்தியம் எவ்வளவு நாளைக்கு அங்க இருக்கோ அவ்வளவுதான் அந்த தோஷம் இல்லாம ஆயிடும். பகவோ அதனாலதான் ஒரு வாட்டி பகவான் நாமா சொன்னா போரும்னு சொல்றான், ஒரு வாட்டி சொன்னா போரும் சொல்றா. ஆனா அந்த ஒரு வாட்டிங்கிறது எப்படி சொல்லணும்னு இருக்கு. ஒரு வாட்டி பகவானுடைய நாமாவை சொன்னா போரும், என்ன சொல்ல, பாவம் எல்லாம் போயிடுத்து எல்லாம் சொன்னாலும் சத்தியம் தான். ஒரு வாட்டி ராமா சொன்னோன்னு பாவம் போயிடுத்து. ஆனா அந்த ராமா சொல்லி வாய மூடணும்னு அடுத்த பாபத்துக்கு உண்டான வழியை பிளான் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. சோ அதனால அந்த ஒரு வாட்டி சொல்லப்பட்ட நாமாவை எப்படி சொன்னா முக்தி அப்படின்னு கேட்டா, தன்னை மறந்து சொல்றது. அப்பர் சுவாமி சொல்ற தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் தலைவன் தாழே அப்படிங்கிறத, அந்த தன்னை மறந்து அந்த நாமாவை சொல்றது. இந்த ஈகோங்கிறத மறந்து தான் அப்படிங்கிறத விட்டுட்டு அந்த நாமாவை சொல்றத, அது சொல்றது இருக்க மாட்டான், நாமாவும் இருக்காது. அங்க அந்த நாமம் அனுபூதியா மாறிடும். அது அது அந்த அந்த இடத்துல வாய் வழியா நாமா வராது, அந்த இடத்துல மனசு வழியா நாமா வராது, அந்த இடத்துல சித்து பூரா நாமாவா ஆயிடும். அதுதான் அந்த ஒரு வாட்டி சொல்லப்பட்ட நாமா. அப்ப என்ன ஆயிருக்கும்னா, சரீரத்துல நம்ம இப்ப என்னென்ன அனுபவிக்கிறோமோ அது ஒன்றும் இருக்காது. இப்ப என்னென்ன அனுபவிக்கிறோம்னு கேட்டா, பசி அனுபவிக்கிறோம், தூக்கம் அனுபவிக்கிறோம், தாகம் அனுபவிக்கிறோம், இதெல்லாம் இப்ப அனுபவிக்கிறோம் இல்லையா. அந்த ஒரு வாட்டி சொல்றத, அது அந்த ஒரு வாட்டி அந்த நாமாவை சொல்ற ஸ்திதி எப்படி இருக்கும்னா, அந்த ஸ்திதியில பசி இருக்காது, அந்த ஸ்திதியில தூக்கம் வராது, அந்த ஸ்திதியில தாகம் இருக்காது, அந்த ஸ்திதியில உடம்புங்கிறது எண்ணமே இல்லாம போய் தொண்டை தழுத்தழுத்து கண்லேந்து தாரதாரியா ஜலம் பேச முடியாம நாமாவை சொல்ல முடியாம ரோமாஞ்சம் உண்டாயி பாவங்கள்ல கம்பனம் இதெல்லாம் சொல்ற மாதிரி கம்பனம் மூர்ச்சை இதெல்லாம் உருவாகி அந்த ஒரு நாம அப்படி பண்ணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, நிரந்தரம் சொல்லிட்டே இரு, அப்பதான் அப்படி முடியும். நிரந்தரம் அது நிரந்தரம் அது வாயால சொல்ல 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 அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஒன்று வருத்தி இருக்கணும் வாழ்க்கையில. ரிஃப்ளெக்ஸ் சொல்லுவா இல்லையா, அதாவது ரிஃப்ளெக்ஸுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவா, எதிரொலியா, ரிஃப்ளெக்ஸ். அதாவது அதுக்குதான் ரிஃப்ளெக்ஸ் பேரு. அதுக்குதான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பேரு. அதுக்குதான் ரிஃப்ளெக்ஸ் பேரு. என்ன உணர்வு? உள்ளுணர்வுன்னு சொல்ல முடியாது. சரி, ஏதோ ரிஃப்ளெக்ஸ் புரிஞ்சுடுத்து இல்லையா. டக்குன்னு அந்த அந்த சமயத்துக்கு எடுக்கப்பட்ட அந்த ஆக்ஷன், அதாவது நம்மளுடைய கான்சியஸ்னஸ் இல்லாம ஒரு இன்னர் கான்சியஸ்னஸ் ஒர்க் பண்ணும். அதுக்கு தான் ரிஃப்ளெக்ஸ்னு பேரு. அப்ப அது எப்படி வருதுன்னா, நம்ம அதை வருத்தி தான் வந்திருக்கு. அது பார்த்தோ பழகியோ பண்ணியோ அப்படியே பண்ணி 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 தான் வந்திருக்கு. இப்போ திடீர்னு விழ போறோம் அப்படிங்கிறத கை தடையறதுக்கு போறது, கை தடையறதுக்கு போறது, இதுக்கெல்லாம் ரிஃப்ளெக்ஸ் பேரு. இந்த ரிஃப்ளெக்ஸ் மாதிரி நாக்க பண்ணி விட்டுறணும், இந்த ரிஃப்ளெக்ஸ் மாதிரி மனசை பண்ணி விட்டுறணும். நீ என்ன வேணா பண்ணிட்டு இருக்கணும், என்ன வேணா பண்ணுவோம், ஆனா மனசு ஈஸ்வரனுடைய நாமத்தில் இருக்கணும். கம்போட்மே அது என்னன்னா, ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கட்டும், கிடைச்சதா ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கட்டும், எல்லாம் விடுங்க, கை கால் அலமின்னு இருக்கிற வேலையில கூட ஹார்ட் துடிக்கிறது இல்லையா, எங்கேயாவது ஹார்ட் நிற்கிறதோ, ஹார்ட் நிற்கிறது இல்லை. அந்த ஹார்ட் துடிக்கிற மாதிரி ஈஸ்வரனுடைய நாமாவை பிரதிபலிப்பு நடவடிக்கை, அந்த ஹார்ட் துடிக்கிற மாதிரி உள்ளூர பகவானுடைய நாமாவை துடிக்க வைக்கணும். ஈவன் வித்தவுட் அவர் கான்சியஸ்னஸ்.
அது எப்படி முடியும்? அது எப்படி முடியும்? நிரந்தரம் அது சொல்லிண்டே இருந்து திடீர்னு உட்கார்றத கூட ராமா அப்படின்னு உட்கார்றது, எழுந்திருக்கிறத ராமா அப்படின்னு எழுந்திருக்கிறது, அப்படி முதல்ல வருத்தனம். அது வருத்தனம். கையில இருந்து ஏதாவது கீழே விழுந்துடுச்சுன்னா ஐயோ அப்படி சொல்றோம் இல்லையா? அதை சொல்றத விட்டுட்டு ராமா அப்படின்னு சொல்றது வருத்தனம். அப்படி அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பகவான் நாமாவை சொல்லப்பட்டவன் ஆக்குமானா, அவனோட வாயிலேருந்து என்னைக்காவது தப்பித்தவரை ஐயோன்னு வந்தா கூட அதுவும் பகவானுடைய நாமாவா மாறிடும். அந்த பகவான் நாம மயமா இருக்கப்பட்டவனுடைய வாயிலிருந்து என்ன வந்தாலும் அதுக்கப்புறம் அதுவும் பகவான் நாமாவா மாறிடுமே ஒழிய அதுக்கு இந்த ஐயோ சொன்ன தோஷமோ அப்பசப்தத்தினுடைய தோஷமும் இருக்காது. ஏன்னா அவன் எப்படி இருக்கான்? அவன் நாமமயமா இருக்கான். எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணிட்டு இருக்கப்பட்ட கம்பியிலிருந்து ஒரு சின்ன கம்பி உதிர்ந்து நிற்கிறது, விழலைன்னா கூட அந்த கம்பிக்கும் அந்த எலக்ட்ரிசிட்டி இருக்கு, அதுலயும் அந்த ஷாக் இருக்குங்கிற மாதிரி. அப்புறம் இவனை பூரா இந்த எலக்ட்ரிசிட்டி போடுற மாதிரி ஆயிட்டாங்க. அவன் சரீரமத்தையும் அவனுடைய மனசையும், அதாவது பிசிக்கல் பாடியையும் சர்டில் பாடியையும் அவன் பகவான் மயமா ஆக்கிட்டான், பகவான் நாம மயமா ஆக்கிட்டான்னா அவன்கிட்ட இது என்ன வந்தாலும் என்ன அபசப்தம் வந்தாலும் அதுக்கப்புறம் கவலையே இல்லை, அது அப்படியே பகவான் நாம மயமாவே இருக்கான். அப்படி இருக்கிறத அந்த உணர்வு இந்த தாடகைக்கு, அந்த உணர்வு ஏன்னா நேர எங்கேயும் போகல அந்த நாமா, அது எங்க போய் நிக்கணுமோ அங்க போய் நின்று அந்த தாடகாவனுடைய சரீரம் பூரா பகவான் நாம மயமா மாறிடுத்து. அந்த தாமசிகமானவளை தாரகமயமா ஆக்கிட்டாள், தாடகாவை தாரகாவா ஆக்கிட்டாள் ராமர். அவள் தாடகை, ஆனா அவளுக்குள்ளேயும் அந்த தாரக நாமத்தை புகுத்தி தாரகாவா ஆக்கினார். விஸ்வாமித்திரர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அன்னைக்கு அங்க தங்கவும் தங்கினார். அதுக்குதான் ஏன் சொல்ல வந்தேன், அங்க ஈஸ்வர சாநித்தியத்தை உருவாக்கி இனிமே இந்த மாதிரி ஒரு தாமசிக்கம் அப்படின்னு வந்து இங்க வரப்படாதுங்கிறதுக்காக அங்க தங்கி அடுத்த நாள் அங்கேருந்து கிளம்புற எழுப்புறார் விஸ்வாமித்திரர், ராமா எங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு எழுப்புறத. அடுத்த நாள் அங்கேருந்து கிளம்பி 4th நைட்டு, முதல் நாள் சரியு கரையில, 2வது நாள் சரியு கங்கானுடைய நடுவுல, 3வது நாள் இந்த தாடகா வனத்தில, 4வது நாள் 4th டே அதுல பாருங்க, அயோத்தியில இருந்து கிளம்பி 3வது நாளைக்கு தாடகாவதம், தாடகா மோட்சம். கிருஷ்ணாவதாரத்துல இதேதான் நடக்கிறது. பகவான் கோகுலத்துக்கு வந்து 3வது நாளைக்கு பூதனா வரும். நான் எப்போ நான் சொல்றதுதான், பூதனா தாடகா ஒண்ணு. பொண்ணுங்கிற ரீதியிலையோ ஆசுரிங்கிற ரீதியிலையோ இல்லை. என்ன முதல்ல ராமனும் சரி கிருஷ்ணனும் சரி ஸ்திரீவதம் பண்றாருதான், அந்த ஒரே ரீசன் தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஸ்திரீங்கிறது ஒரு சபலம், இந்த சபலத்தை தான் இல்லாமக்கிறது. நாட் ஒரு பொம்மநாட்டியனுடைய ஒரு பொம்பளை சொல்லிங்க இப்போ அதுதான். ஸோ அந்த அங்கேருந்து கிளம்பி போற வழியில விஸ்வாமித்திரர் ராமனை கூப்பிட்டார், லக்ஷ்மணரை கூப்பிட்டார், நிறைய அஸ்திர சஸ்திரங்களை சொல்லி கொடுக்கிறார். எக்கச்சக்கமான அஸ்திர சஸ்திர வித்தியை ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் விஸ்வாமித்திரர் கொடுக்கிறார். ராமன் ஜெகத்குரு, ராமனுக்கு தெரியாத பகவான் அப்படிங்கிற ஆங்கிள் பாருங்க ராமனை. அவருக்கு போய் இவர் எதுக்கு அஸ்திரத்தையும் சஸ்திரத்தையும் கொடுக்கணும்? இங்க அஸ்திர சஸ்திரங்கள்லாம் எப்படி அவர்கிட்ட வந்தது அப்படிங்கிறதுக்கு ஆக்சுவலா ஒரு கதை சொல்றார், சிஸ்டர் சொல்றார். தசரத மகாராஜா கிட்ட சொல்லி விடுறது, ராமலட்சுமணனை கொடுத்து விடு, அவன் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி விடுறத வசிஷ்டர் ஒரு விஸ்வாமித்திரர் கிட்ட, தசரதர் கிட்ட ஒரு கதை சொல்றார், இந்த அஸ்திர சஸ்திரங்கள்லாம் எப்படி வந்தது. கிருஷாஸ்வன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த கிருஷாஸ்வனுடைய புத்திரர்களாம் இந்த அஸ்திர சஸ்திரங்கள். அஸ்திரம் ஒண்ணு, சஸ்திரம்னு ஒண்ணு. அஸ்திரம் அப்படின்னா வெப்பன்ஸ், சஸ்திரம் அப்படிங்கிறது பாம்பு, மிசைல்ஸ் எல்லாம் இந்த சஸ்திரம் கணத்துல வரும். வெப்பன்ஸ் தோக்குக்கெல்லாம் இந்த அஸ்திரம் கணத்துல வரும். அந்த அஸ்திரமும் சரி சஸ்திரமும் சரி கிருஷாஸ்வன் அப்படிங்கிற ஒரு ஆளுடைய புத்திராளா. இந்த கிருஷாஸ்வனுக்கு கௌசிகாயா புராதத்தா
யதா ராஜ்யம் பிரசாசதி தேபி புத்திராஸ்வஸ்ய பிரஜாபதி சுதா. ரெண்டு குழந்தைகள் பிரஜாபதிக்கு, தக்ஷனுக்கு ரெண்டு குழந்தை. இந்த தக்ஷனுடைய ரெண்டு பொண்கள்ல ஒன்னு ஜெயா, இன்னொன்னு சுப்ரபா. இந்த ஜெயாவினுடைய குழந்தைகள் தான் இந்த அஸ்திரங்களாம். சுப்ரபாவினுடைய குழந்தைகள் அவளுக்கு சாகயான் அப்படின்னு சகாயான் அப்படின்னு பேரு போட்டிருக்கா. அதுகள் தான் இந்த சஸ்திரங்களாம். இத குசிகனுக்கு கொடுத்தாலாம் தபஸில. சோ இந்த அஸ்திரமும் சரி சஸ்திரமும் சரி ஒரு வித்தியா இருந்திருக்கு. தனுர்வேதம் அப்படிங்கிறது ஒரு சின்ன வித்தியா இருந்திருக்கு. அது பிராக்டிக்கலி உள்ள வித்தியா இல்லை, மந்திரவத்தா இருந்திருக்கு. மந்திரம் தான் அஸ்திரமும் சஸ்திரமுமா இருந்திருக்கு. ஏன்னா இப்ப ராமாயணத்துல இப்ப வால்மீகி சொல்றத விஸ்வாமித்திரர் அவளுக்கு உபதேசம் பண்றாரு. எப்படி வால்மீகி சொல்றாருன்னா மந்திரத்தை சொல்றாரா, அஸ்திர கிராமங்களுடைய மந்திரத்தை எடுத்துக்கோ ராமா அப்படிங்கிறார். நம்மளுமே நித்தியம் ஜபம் பண்றத அஸ்திரத்தை பண்ணி வச்சுப்போம். அஸ்திரத்தை பண்ணி வச்சுப்போம். அந்த ஜபம் பண்ற ப்ரொசீஜர்ல அஸ்திரத்தை வச்சுக்கிறதுன்னு ஒரு இந்த மந்திரங்கள் எல்லாமே பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த பவர்ஃபுல்லா இருக்கப்பட்ட இதுக்கு ஏதாவது தடைகள் வராம இருக்கிறதுக்கு அஸ்திரங்களை பண்ணி வச்சுப்போம். அது நம்ம சாதாரணமா அஸ்திரமா பண்ணி வச்சுக்காமக்கு என்ன சொல்லுவா, அஸ்திராயப்படு அப்படிங்கறது இப்படி இப்படி அடிச்சு அது பண்றது. ஆக்சுவலா அது அஸ்திரமா பண்ணி இதை வில்லு மாதிரி பண்ணி வைக்கிறதுக்கு முத்திரை காட்டுவார். இந்த விரல் இந்த விரல், இந்த விரல் இந்த விரல், இந்த ரெண்டு விரல வச்சுட்டு ஒரு விரலோட இங்க இப்படி தொட்டு இன்னொரு விரலால் இப்படி தொட்டா 2 பாயிண்ட். அதுல ஒரு சுவர்ணமயமான ஒரு ஞான் கட்டி வைக்கிற மாதிரி பாவனை பண்ணிக்கணும். சுவர்ணமயமான அந்த ஞான் கட்டி வச்சு அதுல 2 நல்ல டைட்டா இழுத்து இப்படி கட்டுறத ஒரு தனுசனுடைய ஆகாரம் நம்மளுடைய மனசுக்குள்ள வரணும். அதுதான் அஸ்திராயப்பட் அப்படின்னு வச்சு இந்த மந்திர சாஸ்திரத்துல சொல்றத செய்வது. இந்த அஸ்திரமும் சரி சஸ்திரமும் சரி தபசால தான் கிடைக்கிறதே ஒழிய இது பிராக்டிக்கலா முதல்ல பண்ண முடியாது. என்னைக்குமே நீங்க பாருங்க, இன்னைக்குமே போலீஸ் கிளாஸுக்கு போயாச்சுன்னா இந்த தூக்குப்பட்டி சொல்லிக் கொடுக்கறதுக்கு, வெடி வைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு போயாச்சுன்னா முதல்லயே தோக்க கையில கொடுத்துட மாட்டான். தோக்குன்னா துப்பாக்கி. ஐயோ அது பெரிய வம்பு. தோக்குன்னு நான் மலையாளத்தில் சொல்லிட்டே இருக்கேன். துப்பாக்கி, இந்த துப்பாக்கிய முதல்ல எடுத்து கையில கொடுத்துட மாட்டான். முதல்ல உட்கார வச்சு கிளாஸ் எடுப்பா. இன்னும் பிசிக்ஸ் கிளாஸ் எல்லாம் எடுப்பா. இந்த ஸ்பீடு, வெலாசிட்டி இதெல்லாத்தையும் வச்சு கிளாஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் துப்பாக்கியை கையில கொடுப்பா. அதுதான் இந்த டெக்னிக் முதல்ல சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆப்ஜெக்ட கையில கொடுக்கணும். ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் விஸ்வாமித்திரர் அஸ்திர சஸ்திரத்தினுடைய வித்தியை சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா இங்க சொல்லி கொடுக்கறது இல்லை. ஏன்னா ராமன் பகவானுக்கு போய் ஒரு வித்தியை எப்படி சொல்லி கொடுக்கறது? பகவான் பெருந்தன்மையோட விஸ்வாமித்திரர் குரு அப்படிங்கிற முறையில ஏத்துட்டா கூட விஸ்வாமித்திரருக்கு இவாள சிஷ்யனா ஏத்துக்கிறதுக்கு மனசே இல்லை. எப்படி ஏத்துக்க முடியும்? ஜெகத்குருவை போய் நான் எப்படி சிஷ்யனா ஏத்துப்பேன்? அதனால அப்ப விஸ்வாமித்திரர் இங்க என்ன பண்றா, ராமனையும் லக்ஷ்மணாலையும் கூப்பிட்டு ராமாய சுப்ரீதா மந்திர கிராமம் அனுத்தமம் சர்வசங்கிரகணம் ஏஷாம் தேவதைரபி துர்லபம். தேவாலயக்கு கூட கிடைக்காத, தேவாலயம் விட உபதியில் இருக்கக்கூடிய மேலாக இருக்கக்கூடிய இந்த அஸ்திர கிராமங்களை நாம ஸ்வீகரிச்சுக்கோ அப்படின்னு சொல்றார். ஸ்வீகரிச்சுக்கோன்னு சொல்றத நம்ம ராமனுக்கு மாம்பழம் நிவேதியம் பண்றத ஆம்ரபலம் ஸ்வீகுரு, க்ஷீரம் ஸ்வீகுரு இப்படின்னு பகவான்கிட்ட ஸ்வீகரிச்சுக்கிறதுக்கு நிவேதனம் பண்ணுவோம் இல்லையா? நமக்கு என்ன இருக்கோ, நம்ம என்ன ஆர்ஜிச்சிருக்கோம்னா நம்ம என்ன சம்பாதிச்சிருக்கோமோ அதை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றோம். விஸ்வாமித்திரர் என்ன சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னா நிறைய தபஸ் பண்ணி ராஜ ரிஷியா இருந்த காலத்துல நிறைய தபஸ் பண்ணி நிறைய அஸ்திர சஸ்திரங்களை சம்பாதிச்சிருக்காரு. அந்த அஸ்திர சஸ்திரங்களை அப்படியே வச்சுட்டு இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு, இந்த அஸ்திர சஸ்திரங்கள் பூரா ராமா உனக்கே அர்ப்பணம். அப்ப இந்த அஸ்திரம் சஸ்திரம் 2 சொல்லிட்டேன் இல்லையா? இந்த 2 ஆரண்ய காண்டத்துல இன்னொரு ரிஷி ராமருக்கு கொடுக்கறத பார்க்கலாம்.
சரபங்கன் அப்படிங்கிற ரிஷி ஆரண்ய காண்டத்துல ராமருக்கு தான் சம்பாதிச்ச 2 லோக பலனையும் கொடுக்கறத பார்க்கலாம். இங்க அதுதான் நடக்கிறது. சேம் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ராமனுக்கு, அதாவது சரபங்கர் என்ன பண்றார், ராமனை கூப்பிட்டு வச்சு சொல்றார், ராமா, நான் சொர்க்கலோக பர்யந்தம் சுகங்கள் அனுபவிக்கிறதுக்கு வேண்டி சம்பாதிச்ச யாக யஜ்ஞங்கள் பண்ணின அந்த பலன், யாகம் யஜ்ஞங்கள் பண்றது வருது சொர்க்கலோகம் வரைக்கும் பலன் அனுபவிக்கலாம். அதுக்கு மேல நிறைய ஜபம் பண்ணி உபாசனைகள் பண்ணி பிரம்மலோகம் வரைக்கும் அடையறதுக்குண்டான அந்த பலனையும் பிராமியாச்ச நாகபிருஷ்டாச்ச பிரதிகிருஹீஸ்வ மாமகான் அப்படின்னு ராமர்கிட்ட பிரம்மலோகத்துக்கு உண்டானதும் சொர்க்கலோகத்துக்கு உண்டானதும் இந்த பலனை ராமார்ப்பணம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ற சரபங்கன். இங்க விஸ்வாமித்திரரும் இதேதான் வச்சுட்டு இருக்கார். அஸ்திரம் அப்படிங்கிறது சொர்க்கலோக பர்யந்தம் உண்டான பலன். சஸ்திரம் அப்படிங்கிறது ஜபம் பண்ணி பிரம்மலோக பர்யந்தம் அடைஞ்ச பலன். விஸ்வாமித்திரர் இப்போ ஃப்ரீயா இருக்கணும்னு ஆசைப்படுறார். இவ்வளவு வச்சுட்டு எனக்கு இது வேண்டாம், அதுக்கு பாரமா இருக்கு, எனக்கு ஃப்ரீயா இருக்கணும். இந்த ஒரு ஃபெதர் இருக்கு இல்லையா, ஃபெதர் இறகு, இந்த இறகு காற்றுல எப்படி பறக்குமோ அந்த மாதிரி காற்றுல அப்படியே ஃப்ளோ பண்ணணும்னு ஆசை விஸ்வாமித்திரருக்கு. ஸோ அதில் இதெல்லாம் தடையா இருக்கு. அவர் இதுவே சொல்ல போறார், ராமா, சீதா கல்யாணம் முடிஞ்ச உடனே ஆயிடுத்து, நான் ஃப்ரீ ஆயிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல போறேன். என்ன அப்பவும் நீங்க ஐயோ ராமனை விடணுமே, ராமனை துத்திக்கணுமே அப்படி சொல்லிட்டு இருந்தா அதுவுமே ஒரு தடையாயிடுறது. ஒரு குரு ஒரு சிஷ்யன் அப்படின்னு எடுத்துங்க. ஒரு சிஷ்யன் இருக்கான், குருவே பிடிச்சு வச்சுட்டு இருக்கான்னா அது கூட ஒரு தடைதான். குருவனுடைய மூர்த்தியை தியானம் பண்ணணும், குருவை பிசிக்கலி பிடிச்சு வச்சுக்கிறது தடையாக்கும். அந்த சிஷ்யனுக்கும் தடை, அந்த குருவுக்கும் தடை. நான் பரமஹம்சர் சொல்றேன், ராமகிருஷ்ண பரமஹம்சர் கடைசியில நேற்றுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், எல்லாரும் நீங்க எல்லாம் என்ன பிடிச்சு வச்சுட்டு இருக்க சரீரத்தை விடணும்னு ஆசைப்படுறேன், விட முடிய மாட்டேங்கிறதுங்கிறது அங்கு சிஷ்யர்கள் குரு மேல வச்சுட்டு இருக்கப்பட்ட அந்த அட்டாச்மெண்ட் குருவுக்கு தடையா இருக்கு. அது என்னன்னா சிஷ்யாளுக்கும் அது தடை தான். எவ்வளவுதான் நீங்க குரு சாதனை பண்ணிட்டா இருந்தாலும் அது கொஞ்சம் சிஷ்யனும் சாதனை பண்ணா தானே அதனுக்கு அடைய முடியும். இல்லை குரு இல்லை. இன்னொன்னு அதுல ஒரு பெரிய ஒரு அஜ்ஞானம் பாருங்க. குருவை சரீரமா மாத்திரம் பார்க்கறதுங்கிறது பெரிய அஜ்ஞானம். குருவை ஒரு உடலோட தான் இருக்கிற குரு அப்படின்னு பார்க்கறது பெரிய அஜ்ஞானம். உடலையும் தாண்டி உலகத்தையும் தாண்டினவர் குரு அப்படிங்கிறது தான் ஞானம். அந்த அஜ்ஞானத்தினுடைய விளைவு என்ன ஆகும்னா, மனுஷன் பரமஹம்சர் சொல்றது என்னன்னா, மனுஷனை குருவா நீ ஏத்துக்காதீங்க. அவர் சொல்ற எந்த மனுஷனையும் நீ குருவா ஏத்துக்காத. உனக்குள்ள ஈஸ்வரன் சச்சிதானந்த ரூபத்துல குருவா இருக்க. ஏன்னா மனுஷன் குருன்னு சொல்றத அங்கே ஒரு மனுஷனா பிறந்தா அந்த ஈஸ்வரனே மனுஷனா பிறந்தாலும் என்னெல்லாம் மனுஷனுக்கு உண்டான சகஜமான தோஷம் உண்டோ குணம் உண்டோ எல்லாத்தையும் காண்பிப்பார். ஹார்ட் டு டைஜஸ்ட். பட் அந்த மனுஷனுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் ஈஸ்வரனே காண்பிப்பார். இந்த பாகவதத்துல பலராம சுவாமி தீர்த்த யாத்திரை போறார். தீர்த்த யாத்திரைக்காக போகிறத சூதர் உட்கார்ந்து இருக்கா. சூதரை பார்த்து கோபம் வந்துருத்து, வாள் எடுத்து வெட்டிட்டார். பாகவதத்துல இது கதை வருது. நைமிசாரண்யத்துல போறோம்னா சூதர் உட்காந்து கதை சொல்லிட்டு இருக்கா. கதை சொல்லிட்டு இருந்த சூதரை பார்த்து கோபம் வந்துருத்து, வாள் எடுத்து வெட்டிட்டார். டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாரு சொல்லிட்டு. அப்போ அங்க ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கறதுங்கிறது மனுஷிக குணம். பகவான் தானே பலராமர், அவருக்கே இது வந்ததுதான். மனுஷனா பிறந்தா மனுஷா சகஜமா என்னென்ன தோஷம் உண்டோ என்னென்ன குணம் உண்டோ அதெல்லாம் ஏத்துக்கிறது. அதனால ஒரு மனுஷனை நீ குருவா ஏத்துக்காதேன்னு அவர் சொல்றார். அவர் சொல்லிட்டு சொல்றார், எனக்கு 3 சொல்லு என்ன யாராவது கூப்பிட்டா எனக்கு அப்படியே பொள்ளறது. குருன்னு கூப்பிடுறா, கர்த்தான்னு கூப்பிடுறா. கர்த்தான்னா நீங்க தான் எல்லாம் பண்ண வைக்கிறது, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு என் மேல பழிய போடுறா. கர்த்தான்னு கூப்பிடுறா, அப்பான்னு பிதான்னு கூப்பிடுறா, பாபு.
பாபா பாபான்னு கூப்பிடுவா இல்லையா அங்கெல்லாம், குருவை பாபான்னு கூப்பிடுவாளே, இந்த பாபான்னா அப்பான்னு அர்த்தம். இது மூணும் கூப்பிடுறது எனக்கு பொள்ளது. நான் ஒரு மண்டனுக்கு நான் குரு கிடையாதுங்கிறார். எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள சச்சிதானந்த குரு இருக்கார். அதுட்டு அவரே சமாதானம் சொல்றார். என்ன இப்படி விட்டா கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி இல்லையா? இவ்வளவு நாளைக்கு நம்மளுடைய சம்பிரதாயத்தை பூரா எதிர்க்கிற மாதிரி இல்லையா இருக்கு, கான்ட்ரவர்ஷியலா இருக்கு இல்லையா? அதுக்கு அவரே ஒரு சமாதானம் சொல்றார். அந்த சச்சிதானந்த குருவை உள்ள தெரிஞ்சுக்க முடியலைங்கிறதுனாலேயே அந்த உள்ள இருக்கக்கூடிய சச்சிதானந்த குருவே அப்பப்ப ரூபம் எடுத்து வெளில வரார். அது சொல்லி சமாதானப்படுத்திட்டான். அப்போ அப்படின்னு ஒருத்தனை குருவா ஏத்துட்டாய்னா அவன்கிட்ட தோஷத்தை பார்க்காதே. அதுவும் சொல்ற நல்லா பரீட்சை பண்ணு. குருவை குருவா ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி குருவை நல்லா பரீட்சை பண்ணு. கார்த்தால பரீட்சை பண்றதை விட ராத்திரியில பரீட்சை பண்ணு சொல்ற. இதெல்லாம் அங்க பண்ணி காட்டினா யோகிங்கிறவர் பரமஹம்சர் பிரம்மச்சாரியா இருக்கார், கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். ராத்திரி நடு ராத்திரியில ஏந்திருந்து சாரதா தேவி இருக்கப்பட்ட அந்த நகபத் அப்படின்னு அந்த இடம் இருக்கு, தட்சிணேஸ்வரம் போனவங்களுக்கு தெரியும். இந்த நகபத்துன்னு இருக்கு. நகபத்துனா ஒரு வாத்தியங்கள் எல்லாம் வைக்கப்பட்ட ஒரு ரூம். அங்கதான் சாரதா தேவி தங்குறா. அது வழியா போறா. இவர் பார்த்தார் வழியிலேருந்து. ஒரு காலம்புற பூரா காமினி காஞ்சனம் கீர்த்திய தியாகம் பண்ணன்னு சொல்லிட்டு ராத்திரி இப்படித்தான் போறாரோ அப்படின்னு நினைச்சுட்டு அவர் எங்க போறார் அப்படிங்கிறத மறைஞ்சு நின்று பார்க்கலான்ட்டு மறைஞ்சு நின்று பார்க்கிறார். பரமஹம்சர் அதை கவனிக்கலன்னு நினைச்சுட்டு இருக்கார். அவர் போனார், கை கால் நம்புறதுக்கு போனார். திரும்பி வந்தார். திரும்பி வந்து இந்த மரத்துக்கு பின்னாடி இவர் நிற்கிறார். வெளியில யாருக்குமே தெரியாது. அவருக்கு ஞான திருஷ்டியில தெரிஞ்சிருக்கு. சொன்னா, யோகின் பரீட்சை பண்ணணும், பரீட்சை பண்ணி தான் ஏத்துக்கணும். அதுதான் நல்லது. அவர் என்கரேஜ் பண்ணார். என்ன போய் நீ யாரடா பரீட்சை பண்றதுக்கு நல்லது நீங்க வராதே சொல்லல. நான் கை கால் நம்புறதுதான் போனேன். எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. ஆனா ஒண்ணு சொல்றேன், குருவா ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு பரீட்சை வேணா பண்ணு. ஏத்துன்றதுக்கு அப்புறம் கிஞ்சித் பரீட்சை பண்ணாதே. ஏத்துனதுக்கு அப்புறம் எந்த பரீட்சையும் பண்ணாது. அது அபசாரம் வேணும், அபசாரம் வேணும். குரு ஏத்துண்டாச்சுன்னா பரீட்சை பண்ணலாம். குரு அப்புறம் ஏத்துனதுக்கு அப்புறம் போய் பரீட்சை பண்ணாது சொன்னாரு. அந்த சச்சிதானந்த குருவேதன் உள்ளுக்குள் இருக்கப்பட்ட அந்த சச்சிதானந்த குருவேதன் வெளியில குருவா வரா. அந்த சச்சிதானந்த குருவை காண்பிச்சு தரத்து, அந்த சச்சிதானந்தத்தை காண்பிச்சு தரத்துக்கு தான் இந்த சச்சிதானந்த குரு வரா. இந்த சச்சிதானந்தத்தை உள்ள ஆனந்தமா நிர்கலமா ஒழுகின் இருக்கப்பட்ட அந்த பூர்ணதையை காண்பிச்சு தரத்துக்கு தான், அதாவது சரீரம் அல்ல நீ அப்படிங்கிற அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு தான் ஒரு குரு வர. அந்த குருவே சரீரமா பார்த்தோம்னா அப்புறம் என்ன ஆயிடுறது? ஒரு குரு சரீரம் எடுத்து வரப்பட்ட ஒரு குரு போனா சரீரத்தை விட்டா ஐயோ போயிட்டாரே போயிட்டாரே போயிட்டாரேன்னு அழுதா. ஒன்னு சொல்றேன், அந்த குருவும் பூர்ண குரு இல்லை, அந்த சிஷ்யனும் பூர்ண சிஷ்யன் இல்லை. என் குரு போயிட்டாரே, என் குரு போயிட்டாரே, என் குரு போயிட்டாரு. அந்த குருவுக்கு எங்க போக்குவரவு இருக்கு இல்லையா? என் குரு சுத்து போயிட்டாரு, ஒன்னையே மரணம் இல்லாம ஆக்கியிருக்காரு என்னுடைய குரு, அவரை போய் சுத்து போயிட்டாரு. ஏகநாத சுவாமி தன்னுடைய குரு மேல எவ்வளவு அட்டாச்மெண்டோடு இருந்தாருன்னு அபங்கங்களை பார்த்து, ஏகநாதருடைய அபங்கங்களை பார்த்தா தெரியும். அவருடைய அபங்கங்கள்ல பூரா ஏகா ஜனார்தனி ஏகா ஜனார்தனி ஏகா ஜனார்தனின்னே வரும் அந்த அபங்கங்கள்ல. ஏன்னா அவர் பூரா அப்பேற்பட்ட குரு பக்தரா இருந்திருக்கார் ஏகநாத சுவாமி. குரு சுசுரூஷ தான் என்னுடைய எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் 12 வருஷ காலம் ஜனார்தன சுவாமி கிட்ட கைங்கரியமே பண்ணிட்டு இருக்கார். இவர் பண்ணின கைங்கரியத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இவனுக்கு எதுவுமே நம்ம பண்ணலையே அப்படின்னு ஜனார்தன சுவாமிக்கு உள்ள தாபம் வந்தது. அந்த ஜனார்தன சுவாமி ஏகநாதர்கிட்ட அவரு இந்த ஜனார்தன சுவாமியினுடைய உபாசனா மூர்த்தியான தத்தாத்திரேயர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறார். அவர் தத்தாத்திரேயர் சாட்சாத்காரம் பண்ணவர். சொல்றார், ஏகநாதன் ரொம்ப நாளா எனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஏகநாதனுக்கு நீங்க தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றார். அவரு சரின்னு ஒத்துண்டார். ஸ்நானம் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கார் ஏகநாதர். நதியில வந்துட்டு இருக்கிறத ஆல வருஷத்துக்கு கீழே சங்கு சக்கரம்
சூலம், ஜபமாலை, வேத புஸ்தகம், கமண்டலு என்கிற 6 புஜத்தோட பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர ஸ்வரூபமான தத்தாத்திரேய மூர்த்தி, சாட்சாத் தத்தாத்திரேய மூர்த்தி பிரத்யக்ஷமா நிற்கிறார். ஏகநாதரை பார்த்தார், நமஸ்காரம் பண்ணார். உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறார் தத்தாத்திரேய ஏகநாதர் கிட்ட. என்ன வேணும்னா கேட்டிருக்கலாம், எனக்கு ஞானத்தை தாங்கோ, எனக்கு பக்தியை தாங்கோ அப்படின்னு ஆத்தியாத்மிகமா கேட்டிருக்கலாம். இல்லையா, எனக்கு நிறைய பணத்தை தாங்கோ, எனக்கு நிறைய பொருளை தாங்கோ அப்படின்னு லௌகிகமா கேட்டிருக்கலாம். இது 2 தானே இருக்கு. இது 2 தவிர்த்து ஒன்னு ஆத்தியாத்மிகம் இருக்கு, இல்லாட்ட லௌகிகம் இருக்கு தானே. 3வது ஒண்ணு இல்லை இல்லையா. ஆனா 3வது ஒண்ணு கேட்கிறார் ஏகநாத சுவாமி. எந்த குருவனுடைய சேவையால எனக்கு உங்களை சாட்சாத்காரம் ஆச்சோ அந்த குருவனுடைய சேவையை நிரந்தரம் தாங்கும்னு கேட்டோம். இது ஆத்தியாத்மிகம்னு சொல்லுவேன், லௌகிகம்னு சொல்லுவேன். லோக சம்பந்தம் இருக்கு இல்லையா. ஆனா அதுவே பார்த்தா ஆத்தியாத்மிகத்தையும் இருக்கு இல்லையா. அந்த குரு சேவை எனக்கு எப்பொழுதும் தாங்குவா கேட்டார். தந்தேன், அவர் அனுகிரகம் பண்ணார், கிளம்பிட்டார், திருப்பி ஆத்துக்கு வந்தார். இவள் காலம்புற என்னெல்லாம் ரெகுலரா பண்ணுவார் அதை அப்படியே பண்ணிட்டே இருக்கார். ஜனார்தன சாமி வந்து பார்க்கிறார், போறார், பார்க்கிறார், வரார், போறார், பார்க்கிறார். எந்த விதமான மாற்றமும் அவன்கிட்ட தெரிய மாட்டேங்கிறது. சாதாரணமா ஒரு ஈஸ்வர சாட்சா்காரமே ஆக வேண்டாம், ஈஸ்வர அனுபூதி உள்ள வந்தவனுக்கே ஒண்ணுமில்லை. ரொம்ப பக்திங்கிறது உள்ள வந்தவனுக்கே அவனை பிடிச்சு நிறுத்த முடியாது. சிலப்ப அழுவன், சிலப்ப படுத்துவன். அவன் பண்ற காரியங்கள் ஒண்ணுமே பண்ண மாட்டான். அது ஒன்றும் இல்லாம ரொம்ப அந்த கொஞ்சம் நிதானம் எழுந்துடும். இந்த பக்தி தீவிரமா உள்ள வந்துட்டானே கொஞ்சம் முதல்ல ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அந்த நிதானம் கொஞ்சம் எழுந்துடும். அந்த ஃபோர்ஸ்னால கப்பல் நிறுத்துறது பார்த்துருக்கோம் இல்லையா. கப்பல் இருக்கே, அது நிறுத்துறத நங்கூரம் போடுவா. நங்கூரம் போட்டு முதல்ல நிறுத்த முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவா, அந்த யார்ட்ல, ஷிப் யார்ட்ல பெரிய பெரிய கட்டி கயறுகளை இழுத்து அதுக்கு ஒரு ஒரு இடம் வச்சிருப்பா. அந்த இடத்துல அந்த ஒரு 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 குட்டி மாதிரி நிறுத்தி வச்சிருப்பா. அதுல இதை போட்டு 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 விடுவா. அந்த கப்பல் வரப்பட்ட அந்த வேகத்துல அது வந்து நிற்கும் இல்லையா. அந்த வந்து கரையில அப்படி இந்த 6 பக்கம் கயிறு, 4 பக்கம் கயிறு இருக்கும். அந்த கயிறு இழுத்து பிடிச்சு நிற்கிறத கப்பல் வந்து ஆடும். எவ்வளவுதான் ஸ்லோவா வந்தாலும் கப்பல் வந்து ஆடும். அதோட கூடவே நங்கூரம் போடுவோம். அப்படி போட்டாதான் கப்பல் அப்புறம் நிற்கும். இதுக்காக தான் நங்கூரம் போடுறது. கப்பலை ஸ்டாப் பண்றதுக்கு பிரேக் கிடையாது கப்பல்ல. ட்ரெயின்ல, கார்ல எல்லாம் பிரேக் இருக்கிற மாதிரி கப்பல்ல பிரேக் கிடையாது. எங்கேதோ தூரத்துக்கு இருந்து இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு தான் வரணும். அதே மாதிரி இந்த கப்பல் மாதிரி இவன் எங்கேயோ ரொம்ப நாள் முன்னாடியே லௌகிக விஷயங்கள்லாம் இவன் கிட்டே இருந்து என்ஜின் ஆஃப் பண்ற மாதிரி லௌகிக விஷயங்கள் எல்லாம் போயாச்சு. போனதுக்கு அப்புறம் இவனை பிடிச்சு நிறுத்துறான். பகவத் விஷயம், இவனை பகவத் கதையோ குணமோ பகவானுடைய கீர்த்தனமோ இவனை பிடிச்சு நிறுத்துற மாதிரி இந்த கயிறுக்கு பிடிச்சு நிறுத்துறது. சத் சங்கம் அப்படிங்கிற நங்கூரம் அதுல ஸ்ட்ராங்கா நிற்க வைக்கிறது. ஆனா அந்த ஸ்டேபிளா நிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நிற்க வைக்கிற சமயத்துல ஒரு வைப்ரேஷன் வர மாதிரி, இவனுடைய சரீரத்துல இந்த வைப்ரேஷன் வர மாதிரி கொஞ்சம் நிதானத்தை இழந்துடுவேன். ஏகநாத சுவாமியை பார்க்கிறார் ஜனார்தன சுவாமி, நிதானமே இழக்காம ரொம்ப கச்சிதமா பண்றான். இவருக்கே சந்தேகம் வந்துருத்து, தத்தாத்திரர் தரிசனம் கொடுத்தாரா அப்படிங்கிற சந்தேகம் வந்துருத்து. ஏகநாதர்கிட்ட கேட்டான், அப்பா ஏப்பா உனக்கு தத்தாத்திரர் தரிசனம் கிடைச்சதோ? ரொம்ப சிம்பிளா சொல்ற, கிடைச்சது. அப்புறம் எப்படி இருக்க, அப்புறம் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? என்ன அவருக்கு தத்தாத்திரேய தரிசனம் கிடைச்ச வேளையில 48 நாள் பைத்தியம் மாதிரி சுத்தின்னு இருந்திருக்காரு. ஈஸ்வர தரிசனம் அப்படி பண்ணிடும், அப்படி பண்ணிடும். ஏன்னா ஈஸ்வர சாட்சா்காரம் பகவத் தரிசனம்ங்கிறது நிதானத்தை இழக்க வச்சிடும். ஆனா அந்த நிதானம் இழக்கிறது நல்லதுதான் லோகத்துல. அப்போ அது என்னன்னா, அது பைத்தியக்காரர் மாதிரி ஆயிடும், பைத்தியக்காரர் மாதிரி ஆக்கிடும், பைத்தியக்காரர் மாதிரி ஆக்கி விட்டுடும். ஆனா அவளுக்கு மற்றவாளை பார்த்தா அவள்தான் பைத்தியம்னு தோணும். அவளை பார்த்தா, லௌகிகளை பார்த்தா இது வந்து இதில் தாற்காலிகமான விஷயத்துக்கு பின்னாடி இப்படி பைத்தியம் மாதிரி அதுல இருக்காலே தோணும். அப்படி 48 நாள் நிதானம் எல்லாமே கரைஞ்சார் ஜனார்தன சுவாமி. தரிசனம் கிடைச்சது என்ன, அப்படியே இப்படி இருக்காது கேட்டார் ஏகநாதர்கிட்ட. ஏகநாதர் சொன்னார், அது 6 கை உள்ள தத்தாத்திரேயரை பார்த்துட்டேன் இன்னைக்கு. ஆனா
2 கை உள்ள தத்தாத்திரேயரை டெய்லியே பார்த்துட்டே தானே இருக்கேன் ஜனார்தனில் குருவை. அப்படி குரு பக்தன். 12 வருஷம் சேவை பண்ணிட்டு திருப்பி குரு சொல்லி உபதேசம் பண்ணியே வந்து கல்யாணம் பண்ணி கிரகஸ்தனா இருந்து நிறைய சத்சங்கங்கள் பண்ணிட்டு இருக்காரு கிராமத்துல. ஒரு நாளைக்கு சாயங்கால வேலையில சத்சங்கம் நடந்துட்டு இருக்கிறத யாரோ ஒருத்தன் வரான். வந்த உடனே அவன் எதுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அங்கேயே நிறுத்தினான். சத்சங்கம் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கேயே நிறுத்தினான். சத்சங்கம் முடிஞ்சு எல்லாருக்கும் பிரசாத விநியோகம் எல்லாம் பண்ணிட்டு அவங்கிட்ட கேட்டார், என்ன சொல்லுவோம்? அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் என்ன சொல்லுவோங்க? இல்ல ஜனார்தன சுவாமி போயிட்டார். எங்க போறதுக்கு? அவர் பலூனுக்குள்ள இருந்த காத்து மாதிரி இருந்தார். இப்போ ஆகாசம் பூரா வியாபிச்ச காத்து மாதிரி ஆயிட்டார். அதனால குருவுக்கு போக்குவரவுங்கிறது கிடையாது. குரு போயிட்டார் அப்படின்னு சொல்றதுதான் பெரிய அஜ்ஞானம். இப்போ ராமலட்சுமணர் கிட்ட வந்த விஸ்வாமித்ரர் நான் போவேன் ராமா அப்படின்னு சொல்றது ராமர் உட்கார்ந்து அழலை. இந்த இடத்துலயே இந்த அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாத்தையுமே ராமனுக்கு பிரதானம் பண்ணின உடனே எல்லாத்தையும் ராமார்ப்பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே ராமர் அந்த மந்திரங்கள் எல்லாம் ஒரு வாட்டி சொல்றார். மந்திரங்கள் எல்லாம் ஒரு வாட்டி சொன்ன உடனே கூப்பிட்டேளா அப்படின்னு ஓரோரோ தேவதைகளும் வந்து நிற்கிறது. ராமன் முன்னாடி கூப்பிட்டேளா 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 அப்படின்னு ஓரோரோ தேவதையும் வந்து நிற்கிறது. உடனே ராமர் சொன்னார், நான் கூப்பிடலை, சும்மா சொல்லி பார்த்தேன். ஒரு எல்லாத்தையும் தந்திருக்காரு எனக்கு, நான் எல்லாத்தையும் உங்களை எல்லாரும் நான் ஸ்வீகரிச்சுக்கிறேன். ததோ ராம பிரசன்னாத்மா தைரித்யுக்தோ மகாபலைஹி பிரதிகிருஹ்ய ச காகுத்ஸஹ சமாலப்ய ச பாணினா மனசா மே பவிஷ்யத்வம் இதி தான்யாப்யவோச்சயத் இமே ச பரமோதாரா கிங்கராஸ்தவ ராகவ யதிச்சசி பத்ரம் தே தற்சர்வம் கரவாமவை. அஸ்திரங்கள் எல்லாம் வந்து இப்பவே அந்த அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் ராவண வதத்துக்கு தயாராகிற மாதிரி நாங்க என்ன பண்ணணும் நாங்க என்ன பண்ணணும் நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறது. உடனே ராமர் சொன்னார், எதுவும் பண்ண வேண்டாம், எனக்கு உள்ளே இருங்கோ, நீங்கள்லாம் தேவதைகள். உபனிஷத் சொல்றது, எனக்கு உள்ளே மனசுல நான் உங்களை வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது உபனிஷத் சொல்றது. அங்கா அந்யா தேவதாஹா. பரபிரம்மத்தினுடைய சரீரம் பூராவே தேவதாமயம். பரபிரம்மத்தினுடைய சரீரம் மாத்திரம் தேவதாமயம் இல்லை, இந்த சரீரமுமே தேவதாமயமா தான் இருக்கு. ஆனா இதை அசுரமயமா பண்ணிருக்கோம். அப்படிதான் சரீரம் பூரா தேவதைகளா தான் இருக்கா. எப்ப எந்த இடத்துல தேவதைய பார்க்க முடியும், எந்த இடத்துல அசுரலை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டா, எந்த இடத்துல லௌகிக ஆசைக்கு இந்த சரீரத்தை உபயோகிக்கிறோமோ அந்த இடம் சரீரம் வந்து அசுராலா மாறிடுறது. எப்போ பகவானுக்கு இந்த சரீரத்தை உபயோகிக்கிறோமோ அப்ப இந்த சரீரமயம் பூராவே தேவமயமா ஆயிடுறது. இப்படி ராமனுடைய சரீரத்திலேயே அந்த தேவதைகள் எல்லாம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவரை வச்சுட்டா இருந்துட்டு அங்க பிரீதவனா ராமஹா விஸ்வாமித்ரம் மகாமுனிம் அபிவாத்திய மகா தேஜா கமனாயோபசக்கிரமே. எல்லாத்துக்கும் முடிவு அழகுதாக்கம். விஸ்வாமித்ரர் எவ்வளவோ நாளைக்கு அதெல்லாம் ஜபம் பண்ணி அக்ஷரத்துக்கு லட்சம் ஜபம் பண்ணி அதுக்கப்புறம் புரஸ்சரண ஹோமம் பண்ணி சாட்சா்காரம் பண்ண வேண்டிய தேவதைகள் எல்லாம் ராமர் அந்த மந்திரத்தை ஒரு வாட்டி காதால கேட்ட உடனே வந்து நிற்கிறதே. அப்போ தபோ பலத்துல யாருடைய பலம் சிரேஷ்டம் அப்படின்னு பார்த்தா ராமன் சொன்ன மாத்திரத்திலே தேவதைகள் வந்து நிற்கிறது இல்லையா. இருந்தும் ராமன் அங்க என்ன பண்றாரு பாருங்கோ, இந்த மந்திரங்கள் எல்லாம் கொடுத்த விஸ்வாமித்திரருக்கு அபிவாத்திய ஒரு நமஸ்காரம். வாஸ்தவத்துல இந்த நமஸ்காரம் பண்றதுல அன்னன்னைக்கு ஒரு ஆளு நமஸ்காரம் பண்ணிட்டோம் வச்சுக்கோ, யாராவது வரா அவ நமஸ்காரம் பண்றத நம்ம இப்படி காட்டாம திருப்பி ஒரு நமஸ்காரம் பண்ணி விட்டோமா, அவ்வளவு நேரம் வரைக்கும் ஃபில்டரா தங்கி இருக்கப்பட்ட அந்த டெபாசிட் இருக்கப்பட்ட அந்த ஈகோ கொஞ்சம் நேரம் போயிடும். அந்த கர்வம் இருக்கே,
ஒருத்தனை பார்த்து வரா, ஒருத்தனை பார்த்து நன்னா நன்னா தொடரணும். சரீரத்தை இல்லையே தொடராது. சரீரத்தை இல்லைதான் அஞ்சலி அஞ்சலி பண்றது சரீரத்துக்கு இல்லை. அதுக்குள்ள இருக்கப்பட்ட அந்த சித் வஸ்துவுக்கு, அந்த பகவானுக்காக நம்ம அஞ்சலி கொடுக்குறோம். யாரும் நம்மள வந்து நமஸ்காரம் அப்படி பெரியவா கடைசியில மகா பெரியவா அந்த வீடியோ கூட பார்த்துருப்பேன். கனகாபிஷேகம் பண்றா பெரியவாளுக்கு. கனகாபிஷேகம் பண்றத ஒரு பெரிய கியூ ஜனங்கள் அப்படியே போயிட்டு இருக்கா. அதுக்கு ஆசீர்வாதம் இல்லை, அஞ்சலி. அதுக்குள்ள இருக்கப்பட்ட அந்த சித்வஸ்துவை பார்க்கறாருன்னு அர்த்தம். அஞ்சலி தான் பண்றாரு. இவ அந்த பக்கம் பார்த்து நமஸ்காரம் பண்றா, அவர் இந்த பக்கம் பார்த்து நமஸ்காரம் பண்றார். அப்போ அது அப்படி ஒரு அஞ்சலி காட்டுறதையே அந்த அவ்வளவு நேரம் டெபாசிட் இருக்கப்பட்ட அந்த ஈகோ போயிடும். விவேகானந்த சுவாமி திருவனந்தபுரம் வந்தார், திருவனந்தபுரம் வந்தார். திருவனந்தபுரத்துல ராஜா ஒரு கிளப் இருக்கு, திருவனந்தபுரம் கிளப், இன்னைக்கும் அது இருக்கு. ஸோ அது கிளப்புன்னா அந்த காலத்துல இதுக்கு மற்ற தண்ணி போடுறதுக்கு மாத்திரம் யூஸ் பண்றது இல்லை, மீட்டிங்ஸ் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் அதுலேயே நடக்கும். ஒரு பொது கூட்டம் கூடுறதுக்கு உண்டான ஒரு இடம். அப்படிதான் இந்த கிளப் எல்லாம் இருந்தது. இந்த கிளப்ல வந்தோடனே ஒரு நாராயண மேனன் அப்படின்னு ஒரு சார் வந்திருக்காரு. ஒரு பெரிய பிசினஸ் மேன். அவரை பார்க்கிறார் விவேகானந்தர். அவர் வந்து நேர கொஞ்சம் முன்னாடி போய் ராஜாக்கு திவானுக்கு செக்ரட்டரி இருக்கப்பட்டவர் சம் சுப்பிரமணிய ஐயர். பேர்லயே தெரிஞ்செடுத்து இல்லையா? நாராயண மேனன் சுப்பிரமணிய ஐயர். நாராயண மேனன் அவர்கிட்ட போய் நமஸ்காரம் சொல்லியிருக்கார். நமஸ்காரம் சொல்லியிருக்கார். சொன்ன உடனே அவர் சுப்பிரமணியன் சம் ஐயர் அவனை பார்த்து இப்படி காட்டிருக்கார். சுவாமிஜி இது இங்கேருந்து பார்த்துட்டு இருந்தார். விவேகானந்த சுவாமி இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கார். இதெல்லாம் திருவனந்தபுரத்தில் நடந்த சம்பவம். விவேகானந்தர் இங்கேருந்து பார்க்கிறார். இவ்வளவு திமிரு கூடாது. ஒருத்தர் நம்மளை பார்த்து நமஸ்காரம் பண்ணா திருப்பி நமஸ்காரம் பண்ண வேண்டாமா? அதனாலதான் அந்த சம்பிரதாயம் போயிடுத்து பாருங்க. அந்த நமஸ்காரம் பண்றது அந்த சம்பிரதாயமே அழிஞ்சு போறதுக்கு காரணம் ரெசிப்ரோகேட் பண்ணது இல்லைங்கிறதா. திருப்பி அதை ரெசிப்ரோகேட் பண்ணணும். ரெசிப்ரோகேட் பண்றதுன்னா திருப்பி அவளுக்கு திருப்பி நமஸ்காரம் காட்டணும். அது காட்டினா தான் அந்த சம்பிரதாயம். இல்லைன்னா ஹாய் ஹூய் நேம் வந்தது. ஹாய் ஹூய் நேம் வந்தது. நம்மளுடைய சம்ஸ்காரமான இந்த அஞ்சலி முத்திரை போய் ஹை ஹூன்னு அடிக்க போற மாதிரி ஏன் காட்டுறோம்? அது ஆக்சுவலா அதுக்குள்ள இன்னொரு சமாதானம் போறது. சின்மயானந்த சுவாமி அழகா ஒரு ஃபாரின்ல ஸ்பீச்ல சொன்னார், நம்ம நமஸ்காரம் பண்ணுவோம், நமஸ்காரம் பண்ணிட்டு கை கீழே போட்டுருவோம், நமஸ்காரம் பண்ணி கையை மடக்கி தான் வச்சுட்டு இருக்கோம், நம்ம விரிச்சு காட்டலை, மடக்கி வச்சுட்டு இருக்கோம். ரெண்டு பேருக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் பாரதியம்னா விசுவாசம் இருக்கு. ரெண்டு பேருமே கையை குவிச்சுதானே வச்சுட்டு இருக்கா, விரிச்சு வச்சுக்கலையே. ஆனா வெளிநாட்டுக்காரர்களுக்கு அவளுக்குள்ள விசுவாசம் கிடையாது. அதனால என்னன்னா ஹலோ அப்படின்னு கையை விரிச்சுட்டே வருவன் அப்படின்னு அவர் சொல்றது எக்ஸ்பிரஷன். சோ இது பார்த்தார் சுவாமிஜி விவேகானந்தர். கொஞ்ச நேரத்துல இந்த சுப்பிரமணிய ஐயர் சுவாமிஜிட்ட வந்தார். விவேகானந்த சுவாமி முன்னாடி நல்ல தாழ்ந்து குஞ்சு, என்ன எதுக்கிறதால சன்னியாசி இல்லையா, நமஸ்காரம் அப்படின்னார். இவர் அப்படின்ட்டார். விவேகானந்தர் அவரை பார்த்து அப்படின்ட்டார். அவர் அங்க வச்சு ஷவுட் பண்ணார், இவனுக்கு என்ன இருக்கு, இவருக்கு ஏதோ நான் எவ்வளவு பெரிய படிச்ச பிராமணன் வந்துரும் இல்லையா, அதெல்லாம் அந்த ஈகோ வந்துரும் இல்லையா, நான் எவ்வளவு பெரியவன் பிராமணன், அது இது ராஜாக்கு திவானுடைய செக்ரட்டரி, அப்படி இப்படி எல்லாம் சொல்லி போட்டு ஷவுட் பண்ணார். விவேகானந்தருக்கு சிரிப்பு தாங்க முடியல, சிரிச்சுட்டார். சிரிச்சுட்டு சொன்னார், இதேதானே நாராயண மேனன் பண்ணான்.
நீங்க நாராயண மேனனுக்கு நமஸ்காரம் பண்ணலையே. இவர் கேட்டார், விவேகானந்த சுவாமி கேட்டார், நீங்க நாராயண மேனனுக்கு திரும்ப நமஸ்காரத்தை சொல்லலையே. இவர் என்ன, அது சுவாமி உங்களுக்கு தெரியாதா, எப்படி போயிருந்தது மேனோன் என்ன பண்றது. உடனே சுவாமிஜி சொன்னார், உங்களுக்கு அது இருக்கு, நான் அதே எனக்கு கட்டி போட்டாச்சு. நீங்க கிரகஸ்தன், நான் சன்னியாசி, எனக்கு ஒரு கிரகஸ்தனுக்கு நமஸ்காரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டான். வாஸ்தவம் அதுதான். ஒரு சன்னியாசி ஒரு கிரகஸ்தனுக்கு நமஸ்காரம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நாராயண ஸ்மிருதி தான். ஏன் நமஸ்காரம் சொல்லணும் அப்படின்னா, அகம் அப்படிங்கிற இந்த மமத்தை இருக்கு இல்லையா, இந்த மகாரம் இருக்கு இல்லையா, இந்த மகாரம் இருக்கிறது காலம் வரைக்கும் நமஸ்காரம் சொல்லத்தான். மகாரம் அந்த எண்ணம் இருக்கிறது வரைக்கும் அந்த எண்ணத்தை ரப்பரால மாய்க்கிற மாதிரி இருக்கும். நமஹா 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 மகா மகான்னா எனக்கு எனக்கு அந்த மமத்தை, நமஹா நமஹாங்கிறது அந்த மமத்தை இல்லாம பண்றது, அது இல்லாம பண்ணிட்டே தான் இருக்கணும். சன்னியாசி அப்படிங்கிறவனுக்கு என்ன லட்சணம்னா, இந்த மமத்தையும் அகங்காரத்தையும் இல்லாம ஆக்கினவன் தான் சன்னியாசி. அவனுக்கு அப்புறம் நமஸ்காரத்தை பண்ண வேண்டிய தேவையில்லை, என்ன அழிக்கிறதுக்கு மமத்தை இல்லை. அது வரைக்கும் ஹேஸ் டு டு. சொன்ன இவர் வீட்டுக்கு போய் யோசிச்சார், வாஸ்தவம் தானே, அவர் நமஸ்காரம் பண்ண வேண்டிய தேவை இல்லையே தானே, தப்பு பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்டுடும் சொல்லிட்டு தம்பி அனுப்பியிருக்கான். அப்போ அந்த ஈகோ அப்படிதான் இருந்திருக்கு. நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு தம்பி. ஏன் சொல்ல வந்தேன், ராமர் பகவான் தான், சுயம் ஈஸ்வரன் தான். அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் அவர் கையில வந்து தேவதைகள் கண்ணு முன்னாடி பிரத்யட்சம் வந்து கைங்கரியம் பண்ணமா, கிங்கராளா உனக்கு கிங்கராளா இருக்கும்னு கேட்கறது. இதை கொடுத்த விஸ்வாமித்திரர் ஆன்னு பார்த்துட்டு இருக்கார். பார்த்துட்டு இருக்கிற விஸ்வாமித்திரர் எந்த பகவானை உபாசனை பண்றாரோ அந்த பகவான் தான் உடல் எடுத்து வந்திருக்கார். அப்படி இருந்தும் அந்த பகவான் அந்த விஸ்வாமித்திரருக்கு நமஸ்காரம் பண்றான். அவிவாத்திய மகா தேஜா கமனாயோபசக்கரமே போலாம் கிளம்புறா. அங்கேருந்து கிளம்பி வந்து அங்கேருந்து சித்தாசிரமத்துக்கு வந்து சேர்ந்தான். எந்த சித்தாசிரமத்துல யாகம் பண்றதுக்குன்னு இருக்கோ அந்த சித்தாசிரமத்துக்கு வந்து சேர்ந்தா. சேர்ந்த உடனே ராமர் கேட்கிறார், ராமர்கிட்ட சொல்றார் விஸ்வாமித்திரர், இஹ ராம மகாபாஹோ விஷ்ணு தேவ நமஸ்கிருதா வர்ஷாணி சபூனீஹ ததா யுகசதாஞ்ச தபஸ்சரண யோகார்த்தம் உவாசசு மகாதபாஹ ஏஷ பூர்வாஸ்ரமோ ராம வாமனஸ்ய மகாத்மனஹ. ராமா இந்த இடம் ஞாபகம் இருக்கா கேட்கிறா. ராமா இந்த இடம் ஞாபகம் இருக்கா விஸ்வாமித்திரர் கேட்கிறார். அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு பாவனை. ராமர் பேசாம இருக்கிறார். இதுன்னா சில காரியங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சில சமயம் இப்ப எம்பாரசிங் ஸ்டேட்ல வந்து நிற்போம், ஒரு என்ன பண்றது தெரியாம நிற்போம். ராமர் அப்படித்தான் நிற்கிறார். உடனே விஸ்வாமித்திரருக்கு புரிஞ்சு விட்டார், மாற்றி விட்டார். ஆமா இந்த இடம் வந்து முன்பு காலத்துல வாமன பகவான் தபஸ் பண்ணிட்டு இருந்த இடம். இந்த ஆசிரமத்துக்கு சித்தாசிரமம்னு பேரு சொல்லிட்டு சத்வம் சுராஹதார்த்தாய மாயாயோகமுபாஸ்ருதः வாமனத்துவம் கதோ விஷ்ணோ குரு கல்யாணமுத்தமம் அப்படின்னு வாமன அவதார கதைய ராமனுக்கு சொல்றார். ராமன் 8 அடியில் இருக்கார். ராமர் 8 அடி. 8 அடியில் இருக்கிற ராமனுக்கு ஒரு அடியில் இருந்த வாமன சரித்திரத்தை பகவான் விஸ்வாமித்திரர் சொல்றார். தனக்கே தன்னை பத்தி சொல்றார். இப்ப சாதகனாவே திரும்பி பார்த்தோம், ராமன் லக்ஷ்மணனையும் சாதகனாகவே திரும்பி பார்த்தோம். ஏன்னா தன்னை அறியும் அறிவை கொடுக்கிறார். ராமன் தான் வாமனன், வாமனன் தான் ராமன். ஆனா இந்த வாமன அவதாரத்தை ராமாயணத்துல சொல்லாம போக முடியாது வால்மீகியால. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு.
அது என்னன்னா வேதசிய உபபிரமணார்த்தாய அப்படின்னு ராமாயணத்தை சொல்லி கொடுத்தோம். ராமாயணம்ங்கிறது வேதம் தான், வேதத்தினுடைய உபபிராமண பாகமாக இருக்கு. அதாவது வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை கதையா சொல்றது ராமாயணம் அப்படிங்கிறத. வேதத்துல விஷ்ணுவ பிரதானமா வேதம் ஸ்தோத்திரம் பண்ணின அவதாரம் வாமன அவதாரம். வேதத்துல மத்ஸ்ய அவதாரத்தை பத்தி கூர்ம அவதாரத்தை பத்தியோ ஒன்றும் ரெஃபரன்ஸ் இல்லை. வராக அவதாரத்தை பத்தி ரெஃபரன்ஸ் இருக்கு. வேத உபனிஷத்துல வராக அவதாரத்தை பத்தி ரெஃபரன்ஸ் வருது, கூர்ம அவதாரத்தை பத்தி ரெஃபரன்ஸ் வருது. பட் கதையில சொல்ற மாதிரியான கூர்ம அவதாரம் இல்லை, வேதத்துல சொல்லப்பட்ட கூர்ம அவதாரம். ரெஃபரன்ஸ் இருக்கு, ரெஃபரன்ஸ் இல்லாம இல்லை. பட் இந்த வராக அவதாரத்தை சொல்றத பூமியை வராக பகவான் உத்தாரம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றத உத்ரதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனா அப்படின்னு வேதம் சொல்றது. ஆனா இந்த வாமன சரித்திரத்தை விஸ்தாரமா வேதமே சொல்றது. இதம் விஷ்ணுர் விசக்கிரமே திரேதா நிததே பதம் சமூடபஸ்ய பாகும் சுரே இப்படின்னு சொல்லப்பட்ட வேத பாகம் பகவானுடைய வாமன அவதாரத்தை சொல்றது. மூணு அடி அப்படின்னு இந்த மூணுனுடைய சிக்னிபிகன்ஸ் வாமன அவதாரத்தில் இருக்கு. இந்த மூணுனுடைய சிக்னிபிகன்ஸ் இருக்குங்கிறதுனாலேயே மூணும் கடந்து போகணுங்கிறது தான் காட்டுறது. வாமனர் என்ன கேட்டார் பலி சக்கரவர்த்திட்ட? மூணை கொடுன்னு கேட்டார். எங்க எங்க இந்த மூணு வருதோ அங்க அவஸ்தா, மூணை எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னா நீ மூணு இல்லாமல் துரிய நிலையில இருன்னு அர்த்தம். மூணு குடு அப்படின்னு கேட்டார். ஜாகிரத் சொப்ன சுஷுப்திய எங்கிட்ட விட்டுடு. மூணு விதமான சரீரங்கள் இருக்கு, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம். அந்த மூணு எங்கிட்ட ஒப்படைச்சிடும். மனசு, அதாவது ஸ்தூலமா இருக்கப்பட்ட மனசு சரீரம், சூக்ஷ்மமா இருக்கப்பட்ட மனசு, அதுக்குள்ள காரணமா இருக்கப்பட்ட இந்த அகங்காரம், இதை மூணு எங்கிட்ட தந்துடும். அல்லாமக்கு பூமியில 3 அடி கேட்டார், அது கேட்டார்னு இருக்கட்டும், அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா அந்த 3 அடி இதைத்தான் சொல்றது. பகவானுக்கு வெளியிட்டே இந்த 3 அடி வாங்கி ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அதுல நம்ம கதையில பார்த்தீங்கன்னா அந்த 3ஆமத்த அடி அப்படிங்கிறது சுஷுப்திங்கிற அந்த நிலை அப்படிங்கிறது தெரியாது. ஜாகிரத் ஸ்திதி, ஸ்வப்னஸ்திதி. ஜாகிரத் ஸ்திதியில பூமி அளந்தார். என்ன ஜாகிரத் ஸ்திதியில பூமி கூட சம்பந்தம் நமக்கு இருந்துட்டு இருக்கு. கொஞ்சம் டீப்பா போறேன், புரியறது இல்லையா? வாமனாவதாரத்துக்கு சொல்றேன். பட் ஆத்தியாத்மிக வே ஆஃப் திங்கிங், ஆர்ட் ஆஃப் திங்கிங். அதாவது வாமன சரித்திரம் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். 3 அடி வாங்கினார், 2 அடி தான் வெளியால கொடுக்க முடிஞ்சது, 3ஆவது அடி பகவானே எடுத்துட்டார். இப்படிதானே கதை. இப்போ 3 அடி அப்படிங்கிறத, இந்த 3 அடியும் நம்மளுடைய 3 தரமான ஸ்திதியை சொல்றது. ஜாகிரத் ஸ்திதி, சுப்ரஸ்திதி, சுஷுப்திங்கிற தூக்க நிலை. ஜாகிரத் அப்படின்னா முழிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலை. சுப்ரம்ங்கிறது இதுக்கு 2க்கும் நடுவில் இருக்கிறது. 3ஆவது சுஷுப்திங்கிறது தன்னை மறந்த நிலை. அது தங்கையில இல்லை. தன்னை மறந்த நிலை தங்கையில இல்லை. அப்போ முதல்ல ஜாகிரத் ஸ்திதி அப்படிங்கிறது தான் பூமிங்கிற அடியில காட்டுறார் பகவான். ஜாகிரத் ஸ்திதிய பகவான் ஜாகிரத் ஸ்திதிய பகவானுக்கு கொடுக்கறது அப்படின்னா என்னன்னா, இந்த பூமியை பகவான் பூரா காலால அளந்தது அப்படிங்கிறச்ச ஜாகிரத்துல பூரா முடிச்சுட்டு இருக்கிற வேலையில பூரா பகவானை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறது தான் ஜாகிரத் ஸ்திதிய பகவானுக்கு கொடுக்கறதுங்க. அடுத்தது சொப்னஸ்திதியிலேயும் பகவானே நினைச்சுட்டு இருக்க முடியும். எப்படி ஜாகிரத்துல பகவானே நினைச்சுட்டே இருந்தோமானா சொப்னத்திலேயும் பகவானே வந்து நிற்பார். அப்ப சொப்னத்தையும் பகவானுக்கு கொடுத்துட முடியுங்கிறதுனால சத்தியலோகம் வரைக்கும் அளந்தது அப்படிங்கிறது சொப்னஸ்திதியை பகவானுக்கு கொடுக்கறது. இந்த சுப்ரத்தையும் பகவான் மயமா ஆக்குறது. அது ஏன் திருப்பி ஆகப்படாதா? ஜாகிரத் அப்படிங்கிறது சத்தியலோகமும் சொப்னம் அப்படிங்கிறது பூலோகமும் ஆகப்படாதான்னு ஆக முடியாது. ஏன் ஆக முடியாது சொல்றேன். பூமி அப்படிங்கிறத பிசிக்கலா நமக்கு காணுறது இல்லை. இந்த ஜாகிரத் ஸ்திதியில, அதாவது விழிப்பு நிலையில, விழிச்சிருக்கக்கூடிய நிலையில நம்ம எல்லாத்தையும் பிசிக்கலா பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிசிக்கலா இருக்கப்பட்ட இந்த முழுப்புக்கும் இந்த பூமிக்கும் சம்பந்தமும் இருக்கு. இதுவே
சொப்ன ஸ்திதியில இந்த பூமிக்கு கூட சம்பந்தம் இல்லை. சொப்ன ஸ்திதியில இந்த பார்க்கக்கூடிய எந்த வஸ்துக்கள் கிட்டே நமக்கு சம்பந்தம் இல்லை. சொப்ன ஸ்திதியில வேற ஏதோ தளத்துல, வேற ஏதோ ஒரு இடத்துல, வேற ஏதோ ஒரு பிளெயின்ல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு சொப்னம் அப்படிங்கிறத. அத சொப்னத்தை தான் மனசுன்னு வச்சுங்க, மனசாலதான் சொப்னம் பார்க்க முடியாது. சோ சரீரம் அப்படிங்கிற இந்த பூமியையும் மனசாக இருக்கக்கூடிய சத்தியலோக பர்யந்தமான ஸ்தலங்கள், ஏன்னா இந்த சத்தியலோக பரமானதெல்லாம், சத்தியலோகம் எல்லாம் உங்களுக்கு இந்த பிசிக்கல் கண்ணால பார்த்துட முடியாது. சத்தியலோகம் வரைக்கும் பூமியை கண்ணால பார்த்துடலாம், பூர்லோகத்தை கண்ணால பார்த்துடலாம், அதுக்கு மேலுள்ளது கண்ணால, இந்த நக்ர சக்ஷுஷால பார்க்க முடியாது, இந்த ஊன கண்ணால பார்க்க முடியாது. அதைத்தான் வாமனமூர்த்தி சத்தியலோகத்தை அளந்தார் அப்படின்னு இந்த சொப்ன ஸ்திதியும் பகவான் கொடுத்தது. இது ரெண்டும் நம்ம கையில் இருக்கு. ஏன்னா அந்த சமயத்துல ஒரு விதமான ஈகோ இருக்கு. ஜாக்கிரத்திலே ஃபுல்லா ஈகோ இருக்கு, சொப்னத்துல டிமினிஷிங்கா இருக்கப்பட்ட ஈகோ இருக்கு, குறைஞ்சிட்டு இருக்கப்பட்ட ஈகோ இருக்கு. இது ரெண்டும் நம்ம கையில் இருக்கு. மூணாவதா இருக்கு சுஷுப்தி. இது நம்ம கையில இல்லை. சுஷுப்தியில பகவானையே நினைச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்கா? இல்ல இல்லையா? சுஷுப்தியில தூங்குறத பகவானே நினைச்சுட்டு தூங்க முடியுமா? இல்ல தூக்கத்துல பகவானுக்கே அர்ப்பணம் பண்ணி தூக்க முடியுமா? அப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும்னா, பகவானாகவே தன்னுடைய கருணையால அந்த சுஷுப்தி நிலையை தான் ஏத்துக்கிறது அப்படிங்கிறது தான் பலிக்கு ரெண்டு தான் இருந்தது கொடுக்கறதுக்கு. பாருங்க, பலிக்கு ரெண்டு தான் இருந்தது கொடுக்கறதுக்கு. ஒண்ணு பூலோகத்துல இருந்தது, சூர்லோகம் இருந்தது. அந்த ரெண்டு அடி ஆன உடனே பலி பாப்பராயிட்டார். அப்புறம் பலிக்கு கொடுக்கறதுக்கு இல்லை. பகவான் என்ன பண்றார்? பகவான் பலிக்கிட்ட எடுத்துக்கிறார். எதை எடுத்துட்டார்? இந்த சுஷ்டிங்கிற நிலையை எடுத்துட்டார். அந்த ஈகோவா இருக்கப்பட்ட அகங்காரத்தை எடுத்துட்டார். இதுதான் 3 அடி. அத்தியாத்மிகம் வாமன சரித்திரம். நான் தரேன் அப்படின்னு பலி சொல்லலை, பகவான் கேட்கறத கொடுத்த. அதுதான் நம்ம சுக்கராச்சாரியரை குறை சொல்லுவோம் இல்லையா? சுக்கராச்சாரியர் வந்து தடைஞ்சார், இதெல்லாம் ஹாஸ்யத்துக்கு. பாருங்க, நான் இப்ப ஏன் இந்த சிரிப்பு ஹாஸ்யமே ஒன்றும் இல்லாம ரொம்ப சீரியஸாவே போயிட்டு இருக்கு அப்படின்னா, அப்பதான் நிறைய ஹாஸ்யம் சொல்லுவேன். ஆனா இங்க அது தேவையில்லையே தோணுது. இங்க அதனுடைய தேவையில்லை. என்ன அனுபூதியினுடைய இடம். இங்கே ஹாஸ்யம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண இடப்படாது. பட் அதனால அதுக்காக தூக்கம் வர மாதிரி இருந்து வச்சுங்க, அதுக்கு வரத மாதிரி இல்லை. அதனாலதான் நான் ஹாஸ்யம் சொல்லலை. சுக்கராச்சாரியரை குறை சொல்ற ஒரு பிரவணத்தை, நான் மலையாளத்திலே பேசுறேன், சுக்கராச்சாரியரை குறை சொல்ற ஒரு டெண்டன்சி நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. அது சுக்கராச்சாரியர் கையில் இருக்கக்கூடிய குறை இல்லை, அது நம்ம போட்டு இருக்கிற கருப்பு கண்ணாடியினுடைய குறை. நம்ம போட்டு இருக்கிற கருப்பு கிளாஸால பாக்குறத சுக்கராச்சாரியர் கருப்பா இருக்கார். இந்த கிளாஸை மாத்திட்டோமான சுக்கராச்சாரியர் குறை இல்லாம இருக்கார். சுக்கராச்சாரியர் பலி கிட்ட என்ன சொல்றாருன்னா, பலி நீ கொடுக்குறேன்னு சொல்லாதே. புரியுறதா? நான் எங்க வரேன்னு புரியுறதா? நீ கொடுக்குறேன்னு சொல்லாதே. என்ன நீ கொடுக்குறேன்னு சொல்றது அங்க ஒரு அகங்காரம் வந்துடுறது. கொடுக்குறேன்னு சொல்லாதே அப்படித்தான் சொல்ற. தரேன்னு சொல்லிடாதே. பாருங்க, தரேன்னு சொல்லாதே அப்படிதான் என்ன அர்த்தம் தான். நான் தந்து அவன் வாங்கிக்கிற, நீ கொடுத்து அவன் வாங்கிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? நீ கொடுத்து அவன் வாங்கிக்கிறது இல்லையே, எல்லாமே அவனோடு தானே. நீ கொடுக்கப்பட்ட நீ வேறையா? அப்போ கொடுக்கப்பட்ட நீ வேறையா? என்ன இதுதான் ரமண பகவான் சொல்றத. பகவானே ரமண பகவான் கிட்ட கேட்பா இல்லையா, இந்த ஞானிகள் இந்த நிறைய கேள்விகள் எல்லாம் வருது, நிறைய சந்தேகங்கள் எல்லாம் வருது, பகவான் எல்லாம் பாத்திர முடியுமா அப்படின்னு கேட்கப்பட்டவன் யாருன்னு பாரு அப்படின்ற. கேட்கப்பட்டவனும் பகவான் தான் என்கிற மாதிரி பலியை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா பலி எது? எல்லாமே அவன் தானே, எல்லாமே நாராயணன் தான் சொல்றத. அங்க இருக்கப்பட்ட சுக்கராச்சாரியரும் நாராயணன் தான், அங்க இருக்கக்கூடிய பலியும் நாராயணன் தான். பலியால் எதுவும் கொடுக்க முடியாது. அதனால தான் சுக்கராச்சாரியர் சொல்ற கொடுக்குறேன்னு சொல்லாதே, கொடுக்காதே அப்படின்னு. எல்லாமே அவர் தடையறார், அவர் இது பண்றார். ஈவன் பரீட்சை பண்றது கூட இல்லை. நீயா கொடுத்தா அப்படின்னு சொன்னா, இப்ப நம்மளா பகவானுக்கு இது கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோ, நம்மளுடைய
தரைமட்டமான அந்த புத்திக்கு, அல்பமான அந்த புத்திக்கு எவ்வளவு எட்டுறதோ அவ்வளவுதான் பகவானுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவோமே ஒழிய, என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 1500 ரூபாய் கொடுக்குறேன் இல்லையா? திருப்பதிக்கு பகவானுக்கு வேண்டிக்கிறேன், நான் பகவானே உனக்கு நான் வேண்டிக்கிறேன், என்ன கொடுக்க போறேன்? முடிய கொடுக்குறேன் இல்லையா? நம்மளால கொடுக்க முடியாது, அவ்வளவுதான் கொடுக்க முடியும். பகவான் என்ன ஆசைப்படுறான்னா, எவனாவது ஒருத்தன் என்ன தரேன்னு சொல்றாங்க, இதுதான் பகவான் ஆசைப்படுறான். பகவானே எனக்கு நீ எனக்கு நான் உனக்கு என்ன தந்துடுறேன் அப்படின்னு யாராவது சொல்றாலும் தான் பகவான் காத்துட்டு இருக்கேன். அவனுக்கு பகவான் அவனையே கொடுத்துடுறான். இதுதான் நடந்தது. பலி வந்தான், பகவானே நான் என்ன தரது, நீ என்ன எடுத்துக்கிறது, நான் என்னையே தந்துடுறேன் அப்படின்னு 3வது அடியில அவனே பகவான் எடுத்துட்டு விட்டார். பகவான் அவனே எடுத்துட்டு என்ன பண்றார், கடைசியில பாருங்க, பலிக்கு தான் காவல் இருக்கிறேன்னு பலிக்கு தன்னை கொடுத்தான். இன்னைக்கும் சுத்தலம்ங்கிற லோகத்துல பகவான் பலிக்கு வாசல காவல் நின்று இருக்கான்னு கதை சொல்றது. கதை எப்படி சொல்றது? வாஸ்தவம் என்னன்னா, சுத்தலம் சுத்தலம் அப்படின்னா அதுக்கு கீழே உள்ள லோகம்னு அர்த்தம் வச்சுக்க வேண்டாம். நல்ல ஸ்தலத்துக்கு சுத்தலம்னு பேர். ஜாகிரத் ஒரு தலம், சொப்னம் ஒரு தலம், சுஷுப்தி ஒரு தலம், ஸ்வநிலை தான் அப்படிங்கிறது இருக்கே, துரியம்னு சொல்லுவா இல்லையா, அதுதான் வாஸ்தவத்துல சுத்தலம். அந்த துரியம் தான் சுத்தலம். அந்த துரியமான சுத்தலத்துல பகவான் காவல் நிற்கிறார் அப்படின்னா, வெளிய ஜாகிரத்துக்கோ சுப்னத்துக்கோ சுஷுப்திக்கோ விட்டு கொடுக்காம தான் நிற்கிறார். கதை எதுக்கு வச்சிருக்குன்னா, அதுக்குள்ள புகுந்து அதனுடைய விஷயத்தை கிரகிச்சுக்கிறதுக்கு தான். பலி தானம் கொடுத்துட்டான் அப்படின்னு மாத்திரம் கேட்டுட்டு போறதுக்கு இல்லை. பலி என்ன தானம் கொடுத்தான்னு பார்க்கணும். பூமியை தானம் கொடுத்தான். அரே பூமியை தானம் கொடுக்கறதுக்கு இப்ப பகவானுடைய தானே பூமி, அப்ப பூமியை போய் தானம் கொடுக்கறதுக்கு இருக்கா? அப்ப கதை மாத்திரம் இல்லை, அங்க இன்னும் விஷயம் இருக்கு. அந்த விஷயம் என்னதுன்னா, பலி பூமி தானம் கொடுக்குறாங்கிற அந்த ரீதியில பலி தன்னை கொடுத்தான், தன்னுடைய ஈகோவை கொடுத்தான். ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி அவஸ்தையை பகவானுக்கு கொடுத்தான். ஜாகிரத சொப்னத்தை தான் பகவானுக்கு கொடுக்க முடியும். சுஷுப்திங்கிறது பகவானை எடுத்துட்டா தான் உண்டு. ஜாகிரதி சொப்பனி பாண்டுறங்கான்னு சொன்னாரே ஒழிய ஜாகிரத சொப்ன சுஷுப்தி பாண்டுறங்கான்னு சொல்லலை. அப்போ பலி இங்க பூமியை கொடுத்தேன் அப்படிங்கிற ரீதியில இல்ல, பகவான் பலிக்கிட்ட இருந்து 3 அடி வாங்கிட்டார் அப்படிங்கிற ரீதியில பலிக்கிட்ட இருந்து என்ன எடுத்துட்டார் அப்படின்னு கேட்டா, வேற ஒன்றும் இல்லை, பலி அப்படியே எடுத்துட்டு தன்னை கொடுத்தார். இதுதான் வாமன சரித்திரம். இந்த வாமன சரித்திரத்தை பகவான் விஸ்வாமித்ரர் ராமருக்கு சொல்றார். தபோமயம் தபோராசி தபோமூர்த்தி தபாத்மகம் தபசாத்வாஹம் சுதப்தேன பஷ்யாமி புருஷோத்தமம் அப்படின்னு அதிதி சொல்ல, தபோமூர்த்தி மயமாக வாமனன்ற சொல்ல அதிதி சொல்ல, அந்த அதிதிக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே பகவான் வாமனனாக வந்து மகேந்திரனுக்கு திரும்ப பூமியை கொடுத்துட்டு போனார் அப்படின்னு அந்த சரித்திரமானது சொல்லப்பட்டது. ராமன் என்ன சொன்னார், ராமா இன்னைக்கே நான் தீட்சை எடுத்துக்க போறேன் பாருங்கோ. ராமர் சொல்றார் விஸ்வாமித்திரட்ட, ராமர் ஆக்ஞை பண்றார், நீங்க இன்னைக்கே தீட்சை எடுத்துங்கோ. இங்கேயே தீட்சைன்னா இந்த ஒரு ஆத்தியாத்மிகமா கேட்டிருக்கேன் இல்லையா, இந்த தீட்சை எடுத்துக்கிறதுனா இன்னைக்கே, அதுவும் ஷட்ராத்திரம் சொல்ல போற, அத்திய பிரபதி ஷட்ராத்திரம் ரக்ஷதாம் ராகவோ யுவாம் அப்படின்னு சொல்ல போற. 6 அப்படிங்கிற சங்கியை வந்துருத்து. அத்திய பிரபதி 6 நாள் 6 ராத்திரி நான் யாகம் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த 6ஐயும் தாண்ட போறேன்னு அர்த்தம். 6ஐயும் தாண்ட, 6 மூலாதாரத்திலேருந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞா என்கிற இந்த 6ஐயும் தாண்ட போறேன், நீயே இருந்து காப்பாத்தி விட்டுரு. என்ன அர்த்தம் தான், நீயே தாண்டி விட்டுரு. என்னுடைய மகாபிராண சக்தியானது ராமா இந்த 6ஐயும் தாண்டறதுக்கு நீயே நின்று காவலா நின்று தாண்டி விட்டுரும். அந்த சுஷும்னாங்கிற நாடிய யஜ்ஞம்னு பார்த்தேன்னா, ராமன் லக்ஷ்மணன் அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்காரு, இடாப்பிங்களாட்டம் இருக்கு. நீங்க எப்படி ஒண்ணு பாருங்க, இந்த 3ம் இந்த 6ம் எங்கும் வந்துடும். அப்படி விஸ்வாமித்திரர் கிட்ட தீட்சை எடுத்துக்க சொல்லி ராமன் யாக சம்ரக்ஷணம் ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறதோட இன்னைக்கு